ஸோ அடுத்து question 31. Company has a book value per share. Book value per share அப்படின்னா என்ன? So company has a book value per share. Book value per share அப்படின்னா net asset value னு ஒன்று நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணியிருப்போம். அதாவது net asset divided by total number of equity shares. இது வந்து சிம்பிள் ஃபார்முலா, இதுக்கான டீடைல்டு ஒர்க்கிங்ஸ் கீழே கொடுத்து. பட் புக் வேல்யூ per share அப்படின்னா based on the net assets and considering the total number of equity shares, what is the value of one equity share? நம்ம equity share valuation நிறைய பேசிஸ்ல பண்ணுவோம். ஸோ dividend growth basis, அதான் dividend growth model. பட் book value basisனா net asset value divided by total number of equity shares. Cost of, அதாவது நல்லா பார்த்துக்கோ, return on equity, that is ஐயோ R, புரியுதா? அடுத்து இட் ஃபாலோஸ், இது வந்து ரீடைனிங் ரேஷியோ 60%. இங்க கொடுத்துருக்கிறது ரீடைனிங் ரேஷியோ தான், நாட் பே அவுட் ரேஷியோ. நீ 1 மைனஸ் பே அவுட் ரேஷியோ போட தேவையில்லை. ஸோ டேரக்டா 60% எடுத்துக்கலாம். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் 18%, விச் இஸ் கேஇ. ஸோ பிரைஸ் ஆஃப் த ஷேர் டுடே கால்குலேட் பண்ணோம் யூசிங் டிவிடெண்ட் growth மாடல் அண்ட் வால்டர்ஸ் மாடல். டிவிடெண்ட் growth மாடல் ரொம்ப சிம்பிள். ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் அதை நம்ம போய் பார்த்தோம், நெட் அசெட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ P0 நமக்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ விச் P0 growth மாடல், டிவிடெண்ட் growth மாடல்னா கார்டன்ஸ் ஃபார்முலா D1 by KE minus G. அப்போ நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, புக் வேல்யூ நமக்கு வந்து KE கொடுத்துட்டாங்க, growth கொடுக்கலை. D1 நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ கிவன் வேல்யூஸ் ஆர் திஸ். ஸோ ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, ரிட்டன்ஷன் ரேஷியோ, நமக்கு growthக்கு வந்து இந்த புக் வேல்யூ பர் ஷேருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம், அதுக்கான டீடைல் ஒர்க்கிங்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். Return on equity is equal to profit after tax divided by equity shareholders fund. ஓகேவா? So multiply and divide by both numerator and denominator by number of shares. PAT divided by number of shares into number of shares. இப்போ நம்ம அதுதான், இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 தான் இருக்கும் பேஸா. ஸோ அதுதான் PAT. ஸோ divided by number of equity shares into number of equity shares கேன்சல் ஆச்சுன்னா இதுவும் 1 ஆயிடும். ஸோ equity share capital plus reserves. PAT by number of shares divided by equity share capital plus reserves by number of shares. நம்ம அப்படி போட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ நியூமரேட்டர்லாம் மேலே போயிடும், ரைட்டா? ஸோ நியூமரேட்டர் மேலே போகிறது காட்டியும் இந்த PAT divided by profit after tax divided by number of equity shares நமக்கு என்ன கொடுக்குன்னா EPS கொடுக்கும். அதே மாதிரி equity share capital plus reserves. ஸோ நம்ம இங்க என்ன பார்த்தோம்னா நெட் அசெட்ஸ், நம்ம பிசினஸ் காம்பினேஷன்ல பார்த்த கான்செப்டே தான். ஒன்னு நெட் அசெட்ஸ்ன்னு சொல்லலாம். அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ்னா என்ன? ஷேர் கேபிட்டல். அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸோட அதர் நேம் நெட் அசெட்ஸ். அதான் அசெட் என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, லைபிலிட்டி 90 ரூபாய் இருக்கு, ரெண்டு மைனஸ் பண்ணா 10 ரூபாய் தான் நெட் என்கிட்ட இருக்க அசெட். லைபிலிட்டிஸ்லாம் போக என்கிட்ட நெட்டா இருக்கு அசெட். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை மைண்ட்ல கொண்டு வந்தோம்னா அசெட் ஃபுல்லா இருக்கும், லைபிலிட்டிஸ் ஃபுல்லா இருக்கும். அப்போ இங்க இருக்கு இது ஃபுல்லா, இது கூட மைனஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது எக்விட்டி ஷேர் கேபிட்டலா தானே இருக்கும். அதுதான் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டா இருக்கும். P&L எல்லாமே வந்துடும், ரிசர்வ்ஸ் அண்ட் எக்விட்டி ஷேர் கேபிட்டல் எல்லாமே வந்துடும். ஸோ அதுதான் நெட் அசெட்ஸ், ஆல்சோ நோன் as equity shareholders fund. So அப்போ equity shareholders fundனா equity share capital plus reserves by number of shares. So இதுதான் BVPS. So இதெல்லாம் this is a relationship between return of equity, EPS and book value per share. அப்போ இங்க நம்ம கொடுத்திருக்க equity share capital plus reserves is equal to net worth, which is equal to net assets, which is equal to asset minus liabilities. இப்போ நம்ம வந்து மேலே வந்து ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எப்படி ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ பார்க்குறோம் எப்படின்னா, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னா ஒரு ஷேர் அவனுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படி இப்போ இருக்கும் இப்போ ரிட்டர்ன் ஆஃப் எக்விட்டி இஸ் அ பர்சன்டேஜ், ரைட்? எக்விட்டியோட பர்சன்டேஜ் ரிட்டர்ன். ஒரு எக்விட்டி 1 ரூபி எக்விட்டி இருக்குன்னா அந்த 1 ரூபியிலேருந்து உனக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி. இப்போ அந்த ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இன்டு புக் வேல்யூ பர் ஷேர். ஸோ அதாவது நம்ம கண்டிப்பாக எனக்கு எக்விட்டி ஷேர் 100 ரூபாய், எனக்கு அந்த எக்விட்டி ஷேர்லேருந்து 10 ரூபா 10% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா 100 into 10% which gives us the earnings, ரைட்? அது கான்செப்ட் தான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ நம்ம எந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம்? கொஸ்டின் நம்பர் 31. ஸோ கொஸ்டின் நம்பர் 31 நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் டுடே யூசிங் டிவிடெண்ட் growth மாடல் கேட்டிருக்காங்க.
அப்போ நமக்கு என்னென்ன வேணும், நம்மக்கிட்ட டிவிடெண்ட் growth மாடல் P0 is equal to D1 by KE minus G. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் புக் வேல்யூ இருக்கு, ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இருக்கு, இப்போதைக்கு கேஇ இருக்கு, growth நம்மக்கிட்ட இல்லை, டிவிடெண்ட் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ growthோட ஃபார்முலா என்னன்னா G is equal to R into B. R அப்படின்னு என்னன்னா ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி. நம்ம மேலேயே பார்த்தோம், ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி வந்து 15% அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பி அப்படின்னு என்னன்னா ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரிட்டன்ஷன் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணோம்னா மேலேயே நமக்கு தெரியும் இல்லையா, இங்க இருக்கு பாரு, 60% ஆஃப் இட்ஸ் ஏர்னிங்ஸ். அப்போ 0.16 கிடையாது, 0.06. எக்ஸாம்பிளுக்கு வந்து விண்டோஸ் கால்குலேட்டர் 0.15 இன்டூ 0.06 நமக்கு 0.009 வருது. ரிட்டன்ஷன் ரேஷியோனா நமக்கு மேலே 60% இருந்துச்சு. அப்போ 0.15 இன்டூ 0.6 வந்துருச்சு பார்த்தியா. அப்போ இந்த இடத்துல வந்து 0.09 இன்டூ 0.6. ஓகேவா, ஆக்சுவலி இது வரவே வராது. 6%னா 6 டிவைடட் பை 100 தானே, 60%. சாரி. ஸோ அப்போ 9% நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் ஜி. ஓகேவா, அப்போ நமக்கு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலாவில் கேஇ கிடைச்சிருச்சு, ஜி கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு டிவிடெண்ட் தேவைப்படுது. ஸோ டிவிடெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்லா புரிஞ்சுக்கோ, ஏர்னிங்ஸுங்கிறது வேற, டிவிடெண்டுங்கிறது வேற. ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனி ஏர்ன் பண்ண அமௌண்ட், வேற டிவிடெண்டுங்கிறது அந்த ஏர்னிங்ஸ்ல ஒரு பார்ட். புரியுதா, அதாவது டோட்டல் ஏர்னிங்ஸ்ல எவ்வளவு நம்ம பே அவுட் பண்ணோம். அப்போ பே அவுட் பண்ணோமா, ஸோ அது என்னடா பே அவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மேலே என்ன சொல்லிட்டாங்கன்னா 60% ஆஃப் இட்ஸ் ஏர்னிங்ஸை ரீடைன் பண்றாங்க அப்படின்னா 40% பே அவுட் தானே. அப்போ நம்மளோட ஏர்னிங்ஸ்ல 40% பே அவுட் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏர்னிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட ரிட்டர்ன் ஆன் எக்விட்டியும் புக் வேல்யூ பர் ஷேர் இருக்கு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இபிஎஸ் கிடைச்சிரும். புரியுதா, அப்போ ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இன்டூ பிவிபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். பட் அங்கே அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணேன்னா நமக்கு அது ஏர்னிங்ஸ் தான், டிவிடெண்ட் கிடையாது. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் வந்து அஷ்யூம் டு பி இயர் 0. ஓகேவா, ஏன்னா அங்கே மேலே என்ன கொடுத்தாங்கன்னா, இங்கே இப்படி தானே கொடுத்துருக்காங்க, கம்பெனி ஹேஸ் அ பாலிசி. புரிஞ்சுதா, பாலிசினா நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அஷ்யூம் டு பி D0. அப்போ டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் இன்டூ 40%. அதாவது 40% எப்படின்னா 1 மைனஸ் 0.6. ஏன்னா 1ங்கிறது டோட்டல், 60ங்கிறது ரிட்டன்ஷன் ரேஷியோ. அப்போ 40% தானே பேமெண்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு கடைசியில் டியும் கிடைச்சிருச்சு. அப்போ ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், D1 by KE minus G. D1னா D0 into 1 plus growth, KE minus growth. கடைசியில் ப்ரைஸ் வந்து 100.16 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வால்டர்ஸ் அப்ரோச் அது எப்படி இது பண்ணுறதுனா, ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, கார்டன் வந்து நெவர் இன்டெண்டட் டு கால்குலேட் கேஇ. அவரோட மெயின் ஃபோக்கஸ் வாஸ் கால்குலேட்டிங் த ப்ரைஸ் ஆஃப் தட் எக்விட்டி ஷேர். அதே மாதிரி வால்டர் வந்து he never intended on price calculation of equity share. நம்மளால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாமா, டிவிடெண்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதுல தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். பட் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை யூஸ் பண்ணி அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி ப்ரைஸ் வேல்யூவேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டிவிடெண்ட் பிளஸ் ஆர் பை கேஇ. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே கீழே இருக்கும். இன்டூ ஏர்னிங்ஸ் மைனஸ் டிவிடெண்ட், அதாவது இதுதான் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். இந்த இ மைனஸ் டிங்கிறது ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை கேஇ. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் ஆர் பை கேஇ இன்டூ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இந்த ஆர் பை கேஇ அப்படின்னா நமக்கு ஆர்னா என்ன பார்த்தோம், ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி. அப்போ கேஇ அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் எக்விட்டி. அப்போ நமக்கு இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தட் நியூமரேட்டர், இது இன்னொரு பார்ட் ஆஃப் நியூமரேட்டர். ஸோ இதில் என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் இன்டூ ரிட்டர்ன் ஆஃப் எக்விட்டி. ஸோ ஹையர் த ரிட்டர்ன் ஆஃப் எக்விட்டி அப்படிங்கிறப்ப, ஸோ அது என்னென்னு பார்க்க சொன்னோம், குழப்ப வேணாம், இப்போ குழப்ப வேணாம். இப்போ நம்ம வால்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் நமக்கு டி, ஸோ இங்கே டி வந்து D0, இட் இஸ் நாட் D1. அப்போ 8.27. ஆர் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி 15, பெரஸ் கேஇ வந்து 18%. ஓகேவா, அடுத்து இ மைனஸ் டி, ஏர்னிங்ஸ் வந்து 27, தட் இஸ் எவ்வளோ ரீடைன் பண்ணுறேன். ஸோ இங்கே இப்படியும் கால்குலேட் பண்ண. ஸோ நம்ம அதுதான் இப்போ வந்து இ மைனஸ் டி, அதாவது இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஏர்னிங்ஸ் மைனஸ் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏர்னிங்ஸில் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கோ மிச்சம் என்னமா வச்சுருப்பேன், ரீடைன் ஏர்னிங்ஸாக தானே இருக்கும். அப்புறம் இங்கே 20.6
67 into 60% போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ 20.67 மைனஸ் 8.27 போட்டால் 12.4 வருது. அப்போ 20.67 into retained earnings ratio 60%, அதே 12.4 தான் வருது. ஸோ அதுதான் இதை வச்சு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை நீ சால்வ் பண்ணனா உனக்கு வந்து 103.33 ப்ரைஸ் ஆகும். ஸோ வால்டர் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நான் சொன்னேன்ல, இது D0, இதுவும் D0, இங்கே ஜிங்கிற ஒரு வார்த்தையவே காணும். கரெக்டா? ஸோ இதுல என்ன புரியுதுன்னா வால்டர் இக்னோர்ஸ் டிவிடெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதான் சாரி, வால்டர் இக்னோர்ஸ் ஜீன க்ரோத் தானே, அதை கால்குலேட் பண்ணும். ஸோ இப்போ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் பை கேஇ. கரெக்டா? இப்போ நான் ஒரு இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா, இப்போது நான் ஏர்னிங்ஸ் வந்து 20 ரூபாய் ஏர்ன் பண்ணுறேன், வேறஸ் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் வந்து 10% அப்படின்னு பார்த்தா என்னோட ப்ரைஸ் வந்து அந்த ஷேரோட ப்ரைஸ் 200 ரூபாய். ஸோ அதுதான் சிமிலர் டு கரண்ட் yield. வால்டரோட பேஸ் ஃபார்முலா வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் பை கேஇ. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இது ஏர்னிங்ஸ் தான் சொல்லுவோம். அதாவது இது கேஇ, இங்கே கேஇ, இங்கே நம்ம அப்படி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஏன் அதை ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா, ஸோ D0 ஒரு டிவிடெண்ட். அதாவது அதான் ஏர்னிங்ஸ்னால் உனக்கு என்னடா, டிவிடெண்ட் ப்ளஸ் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஏர்னிங்ஸ் மைனஸ் ரீடைன் ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவிடெண்ட், அப்படி இல்லைனா ஏர்னிங்ஸ் மைனஸ் டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ரீடைன்ட் ஏர்னிங்ஸும் டிவிடெண்டும் சேர்ந்தது தான் ஒரு கம்பெனியோட டோட்டல் சம்பாத்தியமாக இருக்கும், டோட்டல் ஏர்னிங்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அதான் சொல்கிறாங்க, டிவிடெண்ட் ப்ளஸ் ஏர்னிங்ஸ் மைனஸ் இது டிவிடெண்ட் போட்டுன்னா உனக்கு இது ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இது மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்படி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா, வால்டரோட கான்செப்ட் வந்து ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் பை கேஇ. சிமிலர் டு கரண்ட் yield. நம்ம கரண்ட் yield கால்குலேட் பண்ணுவோம்ல, எனக்கு வந்து 100 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது, பட் அதோட மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட yield பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ அதே கான்செப்ட் தான். நமக்கு என்ன ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னா ஏர்னிங்ஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு போடுவோம். இன்டூ 100 போட்டால் நமக்கு கேஇ கிடைக்கும். ஸோ அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு வந்து ஈல்டு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இதை மேலே கொண்டு போயிட்டு இதை கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1 டிவைடட் பை அங்கே, அதாவது ஒரு பாண்டுக்கு வந்து ஈல்டுனா அதுவே வந்து அதாவது பாண்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கேடி. கரெக்டா? அப்போ ஈக்விட்டிக்கு கேஇ. அப்போ இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கேஇ. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டோட்டல் ஏர்னிங்ஸ்னு வரும், இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு வந்து இவர் டிரைவ் பண்றாரு. யாரு? வால்டர். ஐயோ, புரியுதா? வால்டரோட டெரிவேஷன் அதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம்னா டிவிடெண்ட் பிளஸ் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் இன்டூ ROE, கம்பெனிஸ் எபிலிட்டி டு ஏர்ன், இன்வெஸ்டர்ஸ் எபிலிட்டி டு ஏர்ன் பை இன்வெஸ்டிங். ஸோ கேஇங்கிறது அதுதான். ஸோ இப்போ கேஇனா அது ஏன் கேஇக்கு வந்து அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் எபிலிட்டி டு ஏர்ன் பை இன்வெஸ்டிங் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதாவது இங்கேயே கொடுத்துருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதாவது நம்ம பாண்டு படிக்கும் போதே நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல அவருக்கு என்ன ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ that which will be the required rate of return in the current bond அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான். நான் இந்த equity ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடாம நான் வெளியே போய் போட்டேன்னா என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த காஸ்ட் ஆஃப் எக்விட்டி விச் இஸ் த ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ புரியுதா உனக்கு எல்லாமே எங்கே லிங்க் ஆகுது அப்படிங்கிறது? கேஇ இஸ் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பை இன்வெஸ்டர். ஏன் அது ரெக்வயர்ட் ரேட்னா, ஏன்னா இன்வெஸ்டருக்கு தெரியுது நான் வெளியே கொண்டு போய் அமௌண்ட்டை போட்டால் என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், அப்போ அதே அமௌண்ட்டை தான் வந்து இந்த கம்பெனியில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் த காஸ்ட் ஆஃப் எக்விட்டி. பட் மேலே இருக்கிற ஆர் அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி விச் இஸ் த கம்பெனி ஆக்சுவலாக எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம ஆர் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி வந்து இங்கே 10% இது பண்ணுது, வேற இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 8%னா யூ வில் கெட் ஹையர் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆர் டிவைடட் பை அதாவது ROE, பட் இந்த இடத்துல இருக்கு பாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், இதுதான் அதாவது ஏர்னிங்ஸ் அப்படின்னா டிவிடெண்ட் பிளஸ் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்.
அதுதான் நமக்கு வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனி ஏர்னிங்ஸ் பண்ணுன்னா அதை வச்சு ரெண்டு தான் பண்ண முடியும். ஒன்று ரீட்டைன் ஏர்னிங்ஸாக கொண்டு போக முடியும், இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த இ அப்படிங்கிற எக்ஸ்பேன்ஷன் வந்து டிவிடெண்ட் பிளஸ் இ மைனஸ் டி, ஏர்னிங்ஸ் மைனஸ் டிவிடெண்ட் நமக்கு ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்ல வந்து ஒரு வெயிட் அசைன் பண்றோம். ஸோ அதோட வெயிட் என்னன்னா அதுதான் R/KE. அது என்னன்னு சொன்னோம்னா the ratio between company's ability to earn and the investor's ability to, அதாவது required rate of return by investor. ஸோ இப்போ இந்த இடத்துல 5% இருக்கு, அதாவது ஆர் வந்து 5%, வேற கேஇ அப்படிங்கிறது வந்து 10%. அப்படி இருக்கும்போது இங்க என்ன சொல்லுதுன்னா இன்வெஸ்டர் வந்து வெளியே இன்னொரு எக்விட்டி ஷேர்ல போய் போட்டாங்கன்னா தே கேன் ஏர்ன் 10%. பட் நீ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா வெறும் 5% தான் ரிட்டர்ன் கொடுக்குற. ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல நீ நிறைய வந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸ் பண்ணாம, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 10 rupees இன்கம், அதாவது டோட்டல் ஏர்னிங்ஸ், அதுல வந்து டிவிடெண்ட் வந்து 2 rupees கொடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் 8 இருக்குதா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல 8ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 8 into 5 divided by 10. நம்மளால வந்து மேக்ஸிமமா இந்த இடத்துல ரீட்டைன் ஏர்னிங்ஸ் நம்ம 4 தான் வைக்க முடியும். புரியுதா? அப்போ டோட்டல், ஸோ அதுதான் இந்த இடத்துல பெட்டர் டு டிஸ்ட்ரிபியூட் ஸோ தட் இன்வெஸ்டர் கேன் ஏர்ன் மோர். புரியுதா? ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எபிலிட்டி டு ஏர்ன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீ வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தே வில் ஜஸ்ட் கோ ஆன் டு அனதர் பாண்ட், ரைட்? ஏன்னா நீ 5% எனக்கு கொடுக்குற, பட் நான் மார்க்கெட்டில் போனால் என்னால் 10% எடுக்க முடியும்னு இன்வெஸ்டர் சொல்கிறான். அப்படி இருக்க பட்சத்தில் இட் இஸ் பெட்டர் டு டிஸ்ட்ரிபியூட் ஸோ தட் அட்லீஸ்ட் இன்வெஸ்டர் கேன் ஏர்ன் மோர். ஓகேவா? அதுதான் நான் சொன்னேன் மேலே வந்து கேஇங்கிறது வந்து இன்வெஸ்டர்ஸ் எபிலிட்டி டு ஏர்ன் பை இன்வெஸ்டிங். ஸோ அதுவே வந்து ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி வந்து 20%, வேறஸ் அவன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை இன்வெஸ்டர் வந்து வெறும் 10% அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி அங்கே என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஏர்னிங் மோர் தேன் த இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். இன்வெஸ்டர் என்ன சொல்றான்னா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், எனக்கு நீ 10 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றான். பட் அந்த கம்பெனி வந்து 20 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு ரீடைன் ஆஸ் கம்பெனி ஏர்ன்ஸ் மோர் தேன் வாட் இன்வெஸ்டர் வில் ஏர்ன். அதனாலதான் இங்க சொல்றோம் R/KE தான் வெயிட். வெயிட் எதுக்குன்னா இ மைனஸ் டிக்கு, தட் இஸ் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் ஆன வெயிட். ஸோ அந்த வெயிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம்னா அதிகமாக whether we have to retain the earnings more or distribute the earnings more. நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோமா இல்லை நிறைய ரீடைன் பண்ணோமான்னு அந்த R/KE பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இதனால தான் சொல்றோம் வால்டர்ஸ் மாடல் வந்து இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் டிவிடெண்ட் டெசிஷன் ரேதர் தேன் ஆன் ப்ரைஸ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிவிடெண்டோட வெயிட் ஒன்று, இ மைனஸ் டிடன் நான் சொன்ன ரீடைன் ஏர்னிங்ஸ் வெயிட் டிஃபர்ஸ் ஃபார் ஈச். அதாவது டிவிடெண்ட் எப்பவுமே வெயிட் 1.1 தான் இருக்குமாமா, பட் ரீடைன்ட் ஏர்னிங்ஸோட வெயிட் வந்து டிஃபரெண்ட் ஃபார் ஈச் கம்பெனி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா இட் இஸ் அ புவர்லி பெர்ஃபார்மிங் கம்பெனி. ஒரு புவர்லி பெர்ஃபார்மிங் கம்பெனி வந்து அதிகமா ரீடைன் பண்ணி ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஓகேவா? அதான் இங்க வெயிட் டிஃபர்ஸ் ஃபார் ஈச் கம்பெனி விச் இஸ் கால்குலேட்டட் பை R/KE. ஸோ நம்ம இங்க பார்த்தோம்னா இது வந்து ஹையர் வெயிட், தட் இஸ் கம்பெனி இஸ் ஏர்னிங் மோர் தேன் த இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். அப்படி இருக்கும்போது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, கம்பெனியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வி ஹாவ் டு ரீடைன் மோர். பட் இந்த இடத்துல என்னன்னா இன்வெஸ்டர் வந்து 20% எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அந்த கம்பெனி வெறும் 10% தான் கொடுக்குது. இன்வெஸ்டர் வந்து இது கேஇ அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் கிடையாது, இட் இஸ் த இன்வெஸ்டர்ஸ் எபிலிட்டி டு ஏர்ன் இஃப் ஹி இன்வெஸ்ட் தட் சேம் அமௌண்ட் இன் அனதர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த மார்க்கெட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், இட்ஸ் த எபிலிட்டி. கேஇங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ நான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா என்னால் 20% எடுக்க முடியும், பட் உங்ககிட்ட நான் 10% தான் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல லோவர் வெயிட், ஸோ ரிட்டன்ஷன் ஷுட் பி கிரேட்டர், ரிட்டன்ஷன் ஷுட் பி லோவர். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க கம்பெனிஸ் வித் கிரேட்டர் R/ROE. அப்போ இது வந்து கிரேட்டர் ஆர், ஏன்னா 20/10 வந்து 2ன்னு வரும், வேற 10/2ங்கிறது போட்டால் நமக்கு எவ்வளோ வருது, 10/20 போட்டால் நமக்கு 0.5 தான் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இஃப் கிரேட்டர் ஆர்னா கிரேட்டர் இட்ஸ் பிரைஸ் பை ரீடைனிங் இன் மோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து கொஸ்டின் 32. நான் என்ன கொஸ்டின் 32க்கு இதே ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஒரே நிமிஷம். ஸோ நான் கொஸ்டின் நம்பர் 32 வந்து அங்கே கொஸ்டின் ஆட் ஆகல, பட் நான் என்ன கொஸ்டின்ல படிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல என்ன கொஸ்டின்னா Z Limited is foreseeing a growth rate of 12% per annum in the next 2 years. சரி, என்னன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு growth rate வந்து 12% டிசைட் பண்றாங்க. whereas the growth rate is likely to fall to 10% for the third year and fourth year. ஸோ தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்னா 10% குறைஞ்சிருது. After that, the growth rate is expected to stabilize at 8% per annum. ஓகேவா?
ஸோ இதுல இருந்து நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நிறைய இடத்துல கேஇ அதாவது growth மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், மல்டி ஸ்டேஜ் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் யூஸ் பண்ணணும். ஸோ கார்டன்ஸ் ஃபார்முலாவே தான். அதுக்கு நம்ம மேல பார்த்தோமா மல்டி ஸ்டேஜ் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். இங்கேயே பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல மல்டி ஸ்டேஜ் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் எப்போ ஃபாலோ பண்ணணும்னா, நமக்கு when the growth rate is not constant. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு 12%, தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல 10%, ஃபிஃப்த் இயர்ல இருந்து 8% per annum ஸ்டெபிளைஸ் ஆயிருது. ஸோ அந்த இடத்துல வந்து கேஇ வந்து 16%, லாஸ்ட் பெய்ட் டிவிடெண்ட் D0 வந்து 1.5 ஷேர், 1.5 rupees per share. ஸோ அதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க, ஃபைண்ட் அவுட் தி இன்ட்ரென்சிக் வேல்யூ பர் ஷேர். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ பர் ஷேர்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் இஸ் டிட்டர்மைன் பேஸ் ப்ரைஸ்னா பிவிசிஓ, பிவிசிஓனா பிவிசிஐ, பிவிசிஓ மஸ் ஈக்குவல் பிவிசிஐ, பிவிசிஐ த இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ பார்ட் 1 என்ன பண்ணணும்னா, அன்டில் டில் த இயர் இன் விச், அதாவது அந்த growth rate வந்து கான்ஸ்டன்டா மாறும்ல, அதாவது வேரியபிளாவே இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணனா, நார்மலா present value of future cash flows calculate பண்ணு. Once the growth rate has been stabilized, calculate using Gordon's growth formula. ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணணுமா. ப்ரைஸ்னா ஸோ நமக்கு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D1, அதாவது பர்டிகுலராக இது வந்து எக்விட்டி ஷேருக்கு, ஏன்னா எக்விட்டி ஷேருக்கு ரிடம்ஷன் கிடையாது. ஸோ ரிடீம் பண்ண மாட்டோம், டிவிடெண்ட் மட்டும் தான் கிடைக்கும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D1, D2, D3, D4 அன்டில் பர்பச்சுவிட்டி. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அப் டு D4 வரைக்கும் நமக்கு வந்து growth வந்து நாட் கான்ஸ்டன்ட், இட் டிஃபர்ஸ் ஈச் இயர். ஓகேவா, அதனால தான் நம்ம இங்க என்ன போட்டுக்கணும், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D1, D2, D3, D4. அடுத்து ஃபிஃப்த் இயர்ல இருந்து என்ன ஆகுதுன்னா, ஃபிஃப்த் இயர்ல இருந்து பெர்பெச்சுவிட்டி வரைக்கும் கான்ஸ்டன்ட் growth அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டன்ட் growth ஆஃப் அட் த ரேட் ஆஃப் 8% per annum அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பீரியட் வந்து டிஃபரன்ஷியல் growth, இந்த பீரியட் வந்து கான்ஸ்டன்ட் growth அப்படின்னு சொல்றோம். அப்போ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தீஸ் பீரியட்ஸ் அண்ட் பிரசன்ட் வேல்யூ, இதுக்கு வந்து சிம்பிள் ஒரு கார்டன்ஸ் ஃபார்முலா போட்டா போதும். இப்போ நமக்கு அதுக்கு ரெண்டுக்கும் செப்பரேட்டா ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கோம். ஸோ ஒர்க்கிங் நோட் 1ல போட்டோம்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் D1 to D4, இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா பிரசன்ட் வேல்யூ டேபிள் போட்டு கால்குலேட் பண்ணலாம். இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, ரைட்டா. அப்போ நமக்கு என்ன வேணும், D1 வேணும், ஏன்னா நமக்கு கொடுத்தது D0. அது கூட growth rate வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு, 12% ஃபார் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல 10%, ஃபிஃப்த் இயர்ல இருந்து 8% நம்ம பார்த்தோமா. அதான் D0 plus 12% gives us 1.68. அப்போ நம்ம கேஇ என்னன்னு பார்த்தோம்னா 16% அப்படின்னு பார்த்தோம். அப்போ 16% ஃபார் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நம்ம இங்க பார்த்தா 2 டெசிமல்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம யூஸ்வலா 4 டெசிமல் தான் எடுப்போம், இங்க மட்டும் ஏன் 2 டெசிமல் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த கொஸ்டின்ல வந்து கொஸ்டின்லயே வந்து உனக்கு இது கொடுத்துருப்பாங்க ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள். ஸோ கொஸ்டின்லயே ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ மஸ்ட் டேக் தட் ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள் ஒன்லி அண்ட் யூ ஷுட் நாட் பி கால்குலேட்டிங் யுவர் ஓன் டேபிள்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, இந்த 1.68 இங்கே வரும், திருப்பி 12% growth, அப்போ உனக்கு 1.88, திருப்பி 1.88 வரும், 10% growth 2.07, 2.07 plus 10% growth 2.88. ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா, ஸோ இந்த பிவிசிஐ ஃபார் ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து 5.41. அப்போ இங்க 5.41 போட்டுருவோம். அடுத்து நம்ம டெர்மினல் வேல்யூ அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம் படிக்க போறோம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தியா, டெர்மினல் வேல்யூ. ஸோ டெர்மினல் வேல்யூவோட மீனிங் என்னன்னா, வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் growth பீரியட். புரியுதா, அதாவது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இயர் 4 வரைக்கும் 10%. அதுதான் நான் இது முன்னாடியே ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல, 31st March 2023க்கும் 1st April 2023க்கும் ஒரு பெருசா டிஃபரன்ஸ் வர போறது இல்லை. புரியுதா, அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்றாங்கன்னா, நமக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் D5 டு இன்ஃபினிட்டிக்கு தேவைப்படுது. அப்போ நமக்கு D5னா என்ன நீ வரும், சிம்பிளா சொல்றேன். நீ வந்து கார்டன்ஸ் ஃபார்முலா என்ன, P0 that is year 0, price at year 0 is equal to D1 by KE minus G. அப்போ D1 நீ போட்டேன்னா it implies you are calculating value of year 0. அப்போ D2 அப்படின்னு போட்டீங்கன்னா அங்க என்ன வரணும், P1 வரணும். D3 போட்டீங்கன்னா P2 வரணும். D4 போட்டீங்கன்னா P3 வரணும். அப்போ D5 ஒன்னு போடுறேன், இங்க P4 தானடா வரணும் கண்ணா. புரியுதா, அப்போ P4னா அதோட மீனிங் என்ன,
price at year 4, year 4, ரைட்டா? price at year 4. அப்போ price at year 4னா அதுதான். ஸோ இதுல இருந்து என்ன நீ புரிஞ்சுக்கணும்னா, டெர்மினல் வேல்யூனா வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் growth பீரியட். அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்படி நீ புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இயர் 4 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ D1 D2 D3 D4 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இனி என்ன பண்ணோம்னா D5 இருந்து இன்ஃபினிட்டி வரை கால்குலேட் பண்ணோமா? அப்போ D5னா P4 தான் இருக்கணும் கண்டிப்பா. அப்போ D5 மைனஸ் டிவைடட் பை KE மைனஸ் C. அப்போ D5 எப்படி கால்குலேட் பண்ணா, நம்ம இங்க D4 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ D4 இன்டூ 1.08 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோ, ஏன்னா growth rate 8% ஆயிடுது. இன்டூ 0.16 மைனஸ் 0.08 இதுதான் வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆஸ் அட் இயர் 4. ரொம்ப நல்லா நோட் பண்ணா இட் இஸ் ப்ரைஸ் ஆஸ் அட் இயர் 4. பட் நமக்கு வந்து இன்னைக்கு டேட்ல அதோட வேல்யூ வேணும். அப்போ we have to discount it. KEல போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணணும். பட் எந்த இயரோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எடுக்கணும்னா 4th இயர், ஏன்னா P4 அப்படின்னா வேல்யூ ப்ரைஸ் அட் இயர் 4. இப்போ இயர் 4ஓட ப்ரைஸ் கால்குலேட் பண்றேன்னா இயர் 4ஓட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் எடுக்கணும். அப்போ எடுத்து நீ டிஸ்கவுண்ட் பண்ணினா உனக்கு வந்து 16.93 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன இம்ப்ளை ஆகுதுன்னு பாரு, 30.78 rupees. 30.78 rupees அப்படின்னா என்னன்னா, it is the price at which a person will buy a share at the end of year 4. இயர் 4 எண்டில் ஒரு பர்சன் வந்து அந்த ஷேர் வாங்குறாங்கன்னா அவங்க வேல்யூ பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோவா நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம், ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸா. அப்போ ஃபியூச்சர் கேஷ் இன்ஃப்ளோஸ் இங்க என்ன, இயர் 4 முடிஞ்சுது. அப்போ இயர் 4க்கு உனக்கு என்ன, நெக்ஸ்ட் இயர்ல இருந்து டிவிடெண்ட் 5, அதாவது D5 தானே கொடுப்பாங்க. அப்போ D5ல இருந்து D infinity வரை growth rate என்ன. ஸோ அதுதான் சொல்றாங்க, it is the price at which a person will buy a share at the end of year 4. then what will be the value today அப்படின்னு போட்டா நீ டிஸ்கவுண்ட் பண்ணணும். அப்போ 4th இயரோட டிஸ்கவுண்ட் ரேட் எடுத்து நீ டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது ரெண்டுக்கும் செப்பரேட்டா ஒர்க்கிங்ஸ் போடாம ஆல்டர்னேட்டிவ் என்ன போடலாம்னா, இயர் 1 டிவிடெண்ட் நமக்கு மேலேயே growth கால்குலேட் பண்ணிருக்கனால, ஸோ டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் PVCI. இதே மாதிரி இயர் 4 வரைக்கும் போட்டுட்டு நமக்கு டெர்மினல் வேல்யூனா என்ன, D5, அதாவது டெர்மினல் வேல்யூனா வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் பீரியட். நமக்கு டிஃபரன்ஷியல் பீரியட் என்ன 4. அப்போ எண்ட் ஆஃப் இயர் 4ல தான் நம்ம டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இது வந்து 4th இயருக்கான டிவிடெண்ட். அப்போ 2.28 into 1.08 டெர்மினல் வேல்யூனா சிமிலர் டு ரிடம்ஷன் வேல்யூ. புரியுதா? ஸோ ஆனால் நீ அதெல்லாம் ஒன்றும் குழப்பிக்க வேணாம். நீ வந்து டெர்மினல் வேல்யூவோட மீனிங்கை மட்டும் மைண்டு கொண்டு வா. டெர்மினல் வேல்யூனா என்ன, வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் பீரியட். நமக்கு இங்கே டிஃபரன்ஷியல் growth பீரியட் என்ன, ஃபோர்த் இயர் வரைக்கும் தான் டிஃபரன்ஷியல் growth, அதுக்கப்புறம் எல்லாமே கான்ஸ்டன்ட் growth. அப்போ 4th இயரோட டிவிடெண்ட் இன்டூ 1.08, தட் இஸ் G, விச் இஸ் D5. இது வந்து D5ன்னு சொல்லலாம், இது D5. அப்போ பை KE மைனஸ் G போடுவோமா, போட்டு ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் நல்லா நோட் பண்ணிக்க. இதுக்கு ரெண்டு ஒரே ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே இயர் 4 தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி போட்டேன்னா இங்கே 22.34, மேலே என்ன வேல்யூ வந்துருக்குது 22.34. சிம்பிள், புரிஞ்சுதா? அப்படி பண்ணலாம். ஸோ அதுக்கு ரேஷனல் சொல்கிறோம். இஃப் D1 இஸ் யூஸ்டு வி கெட் P0. ஆடா நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதாண்டா. அதாவது கோர்டன்ஸ் ஃபார்முலா என்ன, வேல்யூவிங் ப்ரைஸ் அட் இயர் 0. இன்னைக்கு நான் அந்த அஷ்யூமிங் ஒரு பாயிண்ட் ஆஃப் KE வித் கான்ஸ்டன்ட் growth இந்த டிவிடெண்ட் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு நான் அந்த எக்விட்டி ஷேருக்கு என்ன ப்ரைஸ் பே பண்ணுவேன். ஸோ அப்போ P0 ப்ரைஸ் அட் இயர் 0 இஸ் ஈக்குவல் டு D1 by KE minus C. அப்போ ப்ரைஸ் 0னா, ப்ரைஸ் அட் இயர் 0னா நமக்கு D1 தேவைப்படும். அப்போ ப்ரைஸ் அட் இயர் 1னா D2 தேவைப்படும். ப்ரைஸ் அட் இயர் 3னா D4 தேவைப்படும். ப்ரைஸ் அட் இயர் 4னா D5 தேவைப்படும். அப்போ நம்ம D5 வச்சு ஒரு கால்குலேஷன் போடுறோம்னா we are calculating price as at year 4. ஸோ அதே மாதிரி தான், then if we use D5 we will get P4 which is the price at year 4. then what is the price today? So therefore discounted. In some cases KE will also not be constant. Example for startups, இனிஷியல் பீரியட் வந்து ஹை KE இருக்கும், ஆஃப்டர் ஸ்டெபிளைஸ் கான்ஸ்டன்ட் KE ஆயிரும். ஸோ கொஷின் 32 முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கொஷின் 33 பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஏ கேட்டகரி சம். நம்ம அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 33. ஸோ சீவல் கார்பரேஷன் ஹேஸ் ரிப்போர்ட்டட் EPS. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ, ரிப்போர்ட்டட் EPS. இது வந்து டிவிடெண்ட் கிடையாது, பட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் டோட்டல் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா, இன் 2003. அதில் அவங்களே அடுத்து சொல்கிறாங்க பாரு, அதில் அந்த வருஷத்தில் பெய்ட் பண்ண டிவிடெண்ட் என்னன்னா 0.069. அப்போ நீ ஈஸியாக இந்த இடத்துல வந்து பே அவுட் ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். தட் இஸ் 0.69 டிவைட் பை 2.1 into 100 போட்டால் பே அவுட் ரேஷியோ கிடச்சிடும்.
2004ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ, 1st Jan 2004 அப்போ this question follows calendar year. earnings earningsன்னு சொல்றாங்க, earnings to grow at 15% per annum. ஸோ அப்போ 2000 அதாவது 2.10ல இருந்து 2004ல இருந்து என்னன்னா 15%. from 2004 to 2008 ஆனா இந்த 2.10 plus 15 வர்றது கூட 15%ல grow ஆகுதுன்னு சொல்றாங்க. பர்டிகுலரா நோட் பண்ணிக்க earnings. நீ இங்க கால்குலேட் பண்ற பே அவுட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் D1 D2 எல்லாம் கால்குலேட் பண்ணுவேன், நோட் பண்ணிக்கோ. அண்ட் டியூரிங் திஸ் பீரியட் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் அன்சேஞ்ச்டு. நீ மேலே கால்குலேட் பண்ண ரேஷியோ வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் அன்சேஞ்ச்டு. பட் ஆஃப்டர் 2008 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, earnings growth rate வந்து expected to drop to a stable rate. அப்போ 2008 வரைக்கும் உனக்கு 15%. நீ கடைசியா 2008ல ஒரு இது கால்குலேட் பண்ணிருப்பீல டிவிடெண்ட், அதுல இருந்து ஆஃப்டர் 2008க்கு அப்புறம் 2009 எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 6% அப்படிங்கிற growth rate வச்சு அதுக்கப்புறம் வந்து பே அவுட் ரேஷியோ வந்து 65% மாறிடுச்சாமா. நம்ம இங்க என்ன பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண ஃபர்ஸ்ட் 0.69 divided by 2.1 into 100, 32.85 இருந்த பே அவுட் ரேஷியோ ஆஃப்டர் 2008 it became 65%. firm has current beta of 1.40, expected beta of 1.10 after 2008. மார்க்கெட் ரிஸ்க் நல்லா நோட் பண்ணிக்கோ, ரிஸ்க் பிரீமியம் அவங்க கொடுத்ததே ரிஸ்க் பிரீமியம். நீ வந்து உனக்கு ஆர்எஃப் இங்க கொடுக்கல, ஆர்எம் கொடுக்கல, கொடுத்துருக்கிறதே வந்து மார்க்கெட் ரிஸ்க் பிரீமியம், தட் இஸ் கொடுத்த வேல்யூவே ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். அடுத்து வந்து ட்ரெஷரி பாண்ட், தட் இஸ் ஆர்எஃப், ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 6.25%. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் 2008. நல்லா நோட் பண்ணிக்கோ, அட் த எண்ட் ஆஃப் 2008 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஷேர் டுடே. ரெண்டு இதுல ஃபியூச்சர் வேல்யூ கேட்குறாங்க. அட் த எண்ட் ஆஃப் 2008 என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறாங்க. வேல்யூ ஆஃப் ஷேர் டுடே யூசிங் தி 2-stage டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அட் எண்ட் ஆஃப் 2008 இப்போ நீ வந்து மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணு. ஸோ 2008 அப்படின்னா நமக்கு எந்த இயர்ல நம்ம இருப்போம்? இப்போ நம்ம 2004ல இருக்கோம். ஸோ அப்போ 2004, 5, 6, 7, 8 தட் இஸ் P5. P5 ஓகேவா, அதாவது ப்ரைஸ் அட் இயர் 5 விச் இஸ் P5. P5 கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன வேணும்? D6 by KE minus G. இதுதான் நம்மளோட required ingredients, ரைட்டா? அப்போ D6 கால்குலேட் பண்ணணுமா? அப்போ D6னா நமக்கு என்ன வேணும்? D5 plus growth. அப்போ நம்ம D5 கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? KE நமக்கு இல்லை, அது கால்குலேட் பண்ணணும். G நம்ம கொஸ்டின்லேயே இருக்கு. ஸோ அப்போ KE எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்த்தா நமக்கு ரெண்டு KE இருக்கு. ஃபர்ஸ்ட் KE வந்து 2004 to 8. அப்போ என்ன சொல்றாங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம் இன்டூ கரண்ட் பீட்டா. ஆஃப்டர் 2008 வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் கரண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிஸ்க் பிரீமியம் இன்டூ எக்ஸ்பெக்டட் பீட்டா. அப்படி இருக்கும்போது 12.30, 13.95 அப்படின்னு வருது. அடுத்து ஏர்னிங்ஸும் டிவிடெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஓகேவா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ கால்குலேட் பண்ணணுமா? அப்போ 6.9 வந்து டிவிடெண்டா பே பண்றாங்க அவுட் ஆஃப் ருபீஸ் 2.10. அப்போ என்ன ஆகும்னா பே அவுட் ரேஷியோ வந்து 32.86 அப்படிங்கிறதா பே அவுட் ரேஷியோ. ஆஃப்டர் 2008 என்ன ஆகுதுன்னா 65% ஆயிடுது. அப்போ நமக்கு நான் என்ன சொன்னேன், D6 நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம D5 ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணுமா? D5 பிளஸ் G தானே D6. அப்போ D5 கால்குலேட் பண்ணா இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, இயர் 5 இது வரைக்கும் இருக்கா? அப்போ இதோட ஏர்னிங்ஸ் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து 2.1. ஏர்னிங்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட், அங்க வந்து டிவிடெண்ட் growth சொல்லல, ஏர்னிங்ஸ் growth சொல்றாங்க. அதுல இருந்து நம்ம இன்டூ 32.86 மல்டிப்ளை பண்ணா நமக்கு டிவிடெண்ட் கிடைச்சிடும். D1, D2, D3, D4, D5 ஓகேவா. இப்போ அதான் இதுதான் D0 ஆச்சு. D0ங்கிறத விட E0 அப்படின்னு சொல்லலாம். இது E1 இன்டூ பே அவுட் ரேஷியோ கிவ்ஸ் அஸ் D1. ஸோ அதை கால்குலேட் பண்ணி நமக்கு என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து D5 நமக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா நம்மளோட ஃபார்முலாக்கு அதான் D6 தான் தேவை. D6 இஸ் ஈக்குவல் டு D5 பிளஸ் growth rate. நமக்கு இங்க மேலே போட்டாங்க. ஆஃப்டர் 2008 வந்து growth rate வந்து 6% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு இப்போ ஆசெட் அதாவது அட் த எண்ட் ஆஃப் 2008 நான் உனக்கு பல தடவை சொல்லியாச்சு, 31st March 2023க்கும் 1/4/2023க்கும் பெருசா டிஃபரன்ஸ் மாற போறது கிடையாது. புரிஞ்சுதா? அதுதான் ஆஃப்டர் 2008நாலும் அட் த எண்ட் ஆஃப் 2008நாலும் ஒரே மீன் தான் வரும். ஓகேவா? அப்போ அட் த எண்ட் ஆஃப் 2000 அதான் நம்ம P5 கால்குலேட் பண்றோம். அப்போ D6 தேவைப்படும். இப்போ D6னா D5 பிளஸ் G, தட் இஸ் 6% growth. கரெக்டா? நான் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிட்டேன்னா 2.91 மேல பார்த்து எடுத்துட்டேன். பட்
கேஇ மைனஸ் ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா 15% growth. நம்ம 15% growth எப்ப இருந்திருக்குது? அப் டு 2000, அதாவது 2004 to 8, புரியுதா? 2004 to 8ல தான் 15%. ஸோ ஒரு பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்னன்னா இந்த டிவிடெண்டை நீ எதை பேஸ் பண்ணி எடுக்கிறியோ, இந்த டிவிடெண்ட் ஒரு growth இருக்கும் பாத்தியா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. This dividend 2.91 dividend is based on year 6. புரியுதா? அதான் D6னா என்ன? இயர் 6, D5 plus 1 இயர் 6ல என்ன டிவிடெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். If price at end of year 5 is asked, it will be based on factors from year 6 to year infinity. ஏன்னா நம்ம இன்னைக்கு at the end of year 0 நம்மளோட price கேட்குறாங்க. ஸோ ப்ரைஸ்னா என்ன? present value of cash outflow. present value of cash outflow must equal present value of future cash inflow. அப்போ at the end of year 5ல நம்மளுக்கு price calculate பண்ண சொன்னா நம்ம என்னென்ன வேல்யூஸ் எடுப்போம்? ஃபியூச்சர் வேல்யூஸ் தான் எடுப்போம். ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் தான் எடுப்போம். அப்போ அட் த எண்ட் ஆஃப் இயர் 5னா நமக்கு இனி ஃபியூச்சர் வேல்யூஸ் என்ன? இயர் 6 டு இன்ஃபினிட்டி, கரெக்டா? அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இந்த D6ங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா இருக்கும். அப்போ இந்த கேஇ காஸ்ட் ஆஃப் எக்விட்டியும் growthம் அதே தான் இருக்கணும். நான் இங்க என்ன பண்றேன்னா பழைய கேஇ பழைய growth. இங்க பாத்தீங்கன்னா பழைய கேஇ எடுத்துட்டேன். 15%ங்கிறது பழைய growth. நான் பழசை வச்சு எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் எக்ஸாம்பிள் சம் போட்டேன்னா இட் வில் டோட்டலி பிகம் ராங். ஸோ அதனால தான் இங்கே ஒரு டேபிள் ஒரு சார்ட் போட்டிருக்கோம். 1/1/2004ல 13.95% கேஇ அப் டு 31/12/2008, தட் இஸ் இயர் 5. இப்போ நம்ம ப்ரைஸ் அட் எண்ட் ஆஃப் இயர் 5 கால்குலேட் பண்ணோம்னா இட் வில் பி பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் வேல்யூஸ், ரைட்டா? ஃபியூச்சர் வேல்யூன்னு என்னன்னா D6 டு D infinity. ஸோ D6 டு D infinity என்ன இருக்குன்னா நமக்கு 12.3ங்கிறது தான் கேஇயா இருக்கும். 6% தான் growth ரேட்டாகவும் இருக்கும். அதுதான் சொல்றாங்க, these dividends are based on growth of 6% and KE. ஸோ அப்போ D6 நம்ம மேல இருந்து எடுத்துட்டோம், KE நம்ம இங்க பேஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இயர் 6ல என்ன growth இருக்கும்னு பார்த்து எடுத்துட்டோம். ஸோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ரேஷனல் என்னன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் must be chosen based on the year you receive the cash flows. புரியுதா? நீ வந்து அதாவது டிஸ்கவுண்ட் ஃபேக்டருங்கிறது நீ எந்த இயர்ல, அதாவது உனக்கு கேட்டிருக்க இயரை பொறுத்து நீ டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை சூஸ் பண்ணிக்கோன்னு நான் சொல்லுவேன். இப்போ உனக்கு வந்து ஆஸ் ஆன் டுடே அப்படி வேணும்னு சொன்னாங்கன்னா நீ வந்து உன்னோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது என்ன இதுதான் நம்ம சொன்னோம், டிஃபரெண்ட் கேஇன்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம். அதனால தான் இந்த கொஸ்டின் ஏன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கோம் price at the end of year 5 is calculated by taking present value from 2009 onwards, that is year 6 onwards. The KE during this time period is 12.3 and hence we have taken 12.3 in the Gordon's formula. இது உனக்கு மேலேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் திருப்பி ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணா PVCO எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு PVCI. PVCIனா present value of future cash flows. நம்ம இப்போ அட் த எண்ட் ஆஃப் 2008ல இருக்கணும், நமக்கு நம்மளோட ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் என்னவா இருக்கும்? 2009 டு பெர்பெச்சுவிட்டி. அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா அப்போ 2009 டு பெர்பெச்சுவிட்டியில என்ன டிஸ்கவுண்ட் ரேட்டும் என்ன growth இருக்குமோ அதை தானே நம்ம கண்டிப்பா எடுக்கணும். நம்ம எப்படி பழைய டிஸ்கவுண்ட் ரேட் எடுக்க முடியும்? ஸோ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ எடுக்கணும்னா இட் ஷால் பி டிஸ்கவுண்டட் அட் ஃபியூச்சர் டிஸ்கவுண்ட் ரேட் தானே நம்ம அப்படி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்கவுண்ட் ஃபேக்டரோட கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இஃப் இட் வேர் லைக் 2004 டு 2005 16%, நம்ம எப்படி சொல்றோம்னா மேலே இருக்க கொஸ்டின்லேயே வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி எழுதுறோம். ஏன்னா 2004 to 8ன்னு டேரக்ட், அதாவது 2004 to 8ங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம அதை மாடிஃபை பண்ணி 2004 to 5 வந்து 16% ஆமா, 2006 to 8 வந்து 13.95% ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது what is the present value factor for the 5th year? அப்போ நமக்கு இயர்ஸ் எப்படி எடுப்பாங்க? 2004, 2005, 2006, 2007, 2008. இப்போ 2004 to 2008 வந்து 2 KE இருக்கு. நீ அதுக்கு வந்து எப்படி present value factors determine பண்ணுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஜென்ரலா பாக்குற அப்படிங்க. இப்போ நம்ம இப்போ 2004 to 2008 வந்து 16% இருக்கு அப்படின்னு நீ என்ன பண்ணுவோம்னா 1 டிவைடட் பை அப்படின்னு அப்படி நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணா 1 அது வந்து உன்னோட 1 ரூபின்னு வச்சுக்கலாம். அதை டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்னா என்ன? 1 டிவைடட் பை, சரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னா 1 இன்டூ 1 டிவைடட் பை, அதாவது என்னடா அப்படி குழப்பாதரா, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஃபார்முலா என்னடா 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் பவர் என். ப்ரெசென்ட் வேல்யூனா 1 இன்டூ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், கரெக்டா? அப்போ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்னா 1 பை 1 பிளஸ் ஆர் பவர் என்ன, இங்க ஆர் தான் 16%. அப்போ இப்போ 16% அப்படியே கண்டினியூ ஆகுது. 2005 டு 2004 டு 2008 வந்து இந்த 16% அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஸோ நம்ம பார்த்த கேஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம் பீரியட் ஃபுல்லா ஒரே கேஇ தான் இருக்கும். நமக்கு அதனால தெரியல டக்குன்னு 1 டிவைடட் பை 1.16
இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் டைம் மல்டிப்ளிகேஷனை கான்ஸ்டன்ட் அதான் டபுள் டைம் மல்டிப்ளிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இஸ் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த இயரோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்துடும். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா ஒன்றும் நீ பண்ணல. ஸோ என்னன்னா யூ ஜஸ்ட் மல்டிப்ளைங் த 1.116 கான்ஸ்டன்டா நீ மல்டிப்ளை பண்ணிட்டே தான் இருக்க. இதை நீ வந்து எப்படி சொல்லலாம்னா 5 இயர்ஸ்க்கு நீ கால்குலேட் பண்றது அப்படின்னு சொன்னா நீ இப்படி தானே கால்குலேட் பண்ணுவேன். 1 divided by 1.16 is equal to டபுள் டேப் கொடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அதோட கிராண்ட் டோட்டல் பார்த்தா 3274. நீ ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு டபுள் டேப் பண்ணி இஸ் ஈக்குவல் டு மட்டும் ப்ரெஸ் பண்ணி இஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி நீ கொண்டு போயிருவேன். நீ அதை பண்றதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட் ரூட் எடுத்து போனீங்கன்னா எப்படி இருக்குன்னா 1 divided by 1.16 is equal to அது திருப்பி அதுக்கப்புறம் இப்போ உனக்கு வந்து 0.862 வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம உனக்கு வந்து கால்குலேட்டர்லேயே நான் அப்படியே போட்டு காட்டலாம் அப்படின்னு பார்க்குறேன். கால்குலேட்டர் இப்போ கால்குலேட்டர் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா 1 டிவைடட் பை 1.16 இஸ் ஈக்குவல் டு நீ கொடுத்துருவேன். அடுத்து என்ன பண்ணுவோன்னா மல்டிப்ளை பண்ணி இஸ் ஈக்குவல் டு 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 இப்படி தானே நீ கொடுத்துட்டு வந்துட்டு இருப்ப. பட் இதோட ஒரிஜினலாக எப்படி நீ இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படின்னா நீ இந்த மல்டிப்ளை இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை இஸ் ஈக்குவல் டு நீ எப்போ பண்ணலாம் அப்படின்னா இப்போ 16% நம்ம இங்கே எத்தனை வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம் 1 2 3 4 5 இயர்ஸுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுவே கால்குலேட்டரில் போட்டால் கரெக்டாக வருதா 862,743 1 divided by 1.16 862,743 இது எங்கேயோ தப்பு வருதுடா 640 இருக்கும். ஓ கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து 476. ஸோ ஆனால் நம்ம இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 1.16 into 1 divided by 1.16 உனக்கு அதே வேல்யூஸ் தானே வந்துட்டு இருக்கு 0.743 into 1 divided by 1.16 0.6 வந்துச்சா into 1 divided by 1.16 0.552 into 1 divided by 1.16. ஸோ இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணணும் நீ ஸ்ட்ரெயிட் மெத்தடில் கால்குலேட் பண்ணா. பட் ஏன் நம்ம இங்கே ஸோ ஆக்சுவலாக நீ இப்படி தான் பண்ணணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணணும். பட் ஏன் நீ ஜென்ரலாக கால்குலேட்டர் பண்ண 1 divided by 1.16 போடுவேன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது நீ போட்டினாலும் இஸ் ஈக்குவல் டு தான் வரும். அதுக்கப்புறம் டபுள் டைம் எக்ஸ்ட்ராப் பண்ணி இஸ் ஈக்குவல் டுன்னு பண்ணிடுவியா. நீ இந்த இது பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டில் நீ இப்படி பண்ணுற பிகாஸ் சின்ஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் யூ ஆர் மல்டிப்ளைங் 1 divided by 1.16 கான்ஸ்டன்ட்லி. பட் நம்ம கேஸில் 2004 to 5 16%, 6 to 8 13.95%. நீ என்ன பண்ணணும்னா சிம்பிள் செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணினா போதும் 1 divided by 1.16 into 1 divided by 1.16 into 1 divided by 1.395 into ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணினா உனக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அட் த எண்ட் ஆஃப் 5th year வந்து 0.50 அப்படின்னு வரும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான்டா கான்செப்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபார் தி 5th year. இதுவே நீ வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வருஷத்துக்கு போட்டீங்கன்னா வந்து உனக்கு செப்பரேட் ப்ரெசென்ட் வேல்யூ வந்துடும். பட் 5th year ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 0.50 செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணணும்டா. அவ்வளோதான்டா, வேற எந்த ஒரு குழப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அதிகமாக வந்தது கிடையாது. வந்தால் பார்ப்போம். அடுத்து நமக்கு இது கேட்டிருக்கானுங்களா வேல்யூ ஆஃப் ஷேர் டுடே ஆஸ் அட் 1/1/2004 யூசிங் நமக்கு என்ன 2 stage மாடல் 2 stage டிஸ்கவுண்ட் க்ரோத் மாடல் வச்சு நீங்கள் அதை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் 1 to இயர் 2008 வரைக்கும் நமக்கு என்ன டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்ன நமக்கு வந்து 13.95 கரெக்டா. அடுத்து டெர்மினல் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 2008 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா the objective of discounting in the above working is to bring it from 2008 to 2004. நீ வந்து கேட்கலாம் டேய் என்னடா சொல்ற மேலே தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் 2008க்கு வந்து நீ வேற ஏதோ ஃபார்முலா போட்ட அதான் இங்கே பாரு அட் த எண்ட் ஆஃப் 2008க்கு நீ வேற ஏதோ ஃபார்முலா போட்டிருக்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி 13.95 அதான் நீ இங்கே என்ன சொன்னீங்கன்னா இங்கே 13.95 எடுத்தது தப்பு அப்படின்னு சொன்னேன். ஆமாம் தப்பு தான். ஆனால் நான் இங்கே கால்குலேஷன் கேஇ கால்குலேஷனுக்கு டிவிடெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கேஇயும் க்ரோத்தும் இருக்கணும். பட் நான் இங்கே பண்ணுறது என்னன்னா நான் இங்கே வந்து டிவிடெண்ட் கால்குலேஷன் பண்ணல. இந்த 46.19ங்கிறது நல்லா நோட் பண்ணியா, இது வந்து டெர்மினல் வேல்யூ. இங்கே பாரு 46.19 நான் இதைத்தான் எடுத்திருக்கேன்.
அதாவது பிரைஸ் கால்குலேஷனுக்கு இந்த டிவிடெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கீழே இருக்க கேயும் growth-ம் இருக்கணும். பட் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் நீ இந்த மாதிரி இது வந்து ஃபியூச்சர் வேல்யூ, ஓகேவா? பட் நீ அதை வந்து டுடேஸ் வேல்யூ கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல நீ அதுக்கு வந்து உனக்கு இன்னைக்கு என்ன ரேட் இருக்கு, நீ வந்து ஆஸ் ஆன் 1/1/2004 தான் இப்போ இருக்க, உனக்கு இன்னைக்கு டேட்ல அதோட வேல்யூ வேணும். அப்ப நீ ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் போடுவ. ஸோ இந்த இடத்துல என்னன்னா உனக்கு வந்து growth மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. உனக்கு இந்த கேஷ் ஃப்ளோஸ் எல்லாமே நம்ம மேலேயே கால்குலேட் பண்ணிட்டனால உனக்கு பெருசா தெரியல. தட் இஸ் மேலே போய் பார்ப்போமா? தா இங்க இருக்கு பாத்தியா, 0.8, 0.91, 1.5, 1.21, 1.39 எல்லாம் இருக்கான்னு பாரு. 0.89, 1.91, 1.05, 1.21, 1.39. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோஸ்லாம் நீ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்ட. ஸோ நீ அந்த மேல இருக்க சப் பாயிண்ட் நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல ஆட் பண்ண கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் பிரைஸ், ஓகேவா? பிரைஸ் அட் இயர் 5. அப்போ இயர் 5ல இருந்து நீ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் பார்க்கணும். பட் இங்க வந்து பிரைஸ் அட் 1/1/2004. அப்போ நீ 1/1/2004ல இருந்து பிரைஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ இது வந்து பிரைஸ் ஆஸ் ஆன் இயர் 5, இயர் 5ஓட பிரைஸ். அப்போ உனக்கு இயர் 0ல வேணும்னா இப்போ உனக்கு என்ன டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இருக்குது? அதாவது நல்லா நோட் பண்ணினா இங்க பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரைஸ் இது வந்து we are calculating this price as at year 5. அப்போ இயர் 5ல நான் கால்குலேட் பண்றேன்னா அதோட கேஷ் ஃப்ளோ எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? இயர் 6 பேஸ் பண்ணி இருக்கும். இயர் 6 ஆன்வர்ட்ஸ் இருக்க கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி இருக்கும். இயர் 6 ஆன் கேஷ் ஃப்ளோஸ் பேஸ் பண்ண எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 1. அதாவது இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் எடுக்கணும். 12.3% டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் எடுக்கணும். கரெக்டா? நான் இப்போ கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். இயர் 5ல இருக்கேன். நான் அதை எதை வச்சு கால்குலேட் பண்ணா ஃபியூச்சர் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான், கரெக்டா இருக்குல்ல? பட் நான் இப்போ இங்க இருக்கேன்னா இயர் 0ல இருக்கேன். இயர் 0ல என்னோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து 13.95%. அப்போ நான் இது வந்து ஆஸ் அட் இயர் 5. பட் எனக்கு வந்து ஆஸ் அட் இயர் 0 வேணும். அப்போ எனக்கு இன்னைக்கு என்ன டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இருக்கோ நான் அதை வச்சு தானே டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். நான் எப்படி இயர் 6 டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இங்க கொண்டு வருவேன்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இங்க எழுதியிருக்கும் பாரு, the objective of discounting 46.19 in the above working is to bring it from 2008. நம்ம இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? calculate the expected price at the end of 2008. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? calculate the value of share today. இன்னைக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 2008ல இருந்து 2004க்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ we should be discounting it at what rate னு கேட்டீங்கன்னா rate present today. ஸோ இன்னைக்கு ரேட் என்ன? as 2004 to 5 என்ன ரேட் இருக்குது? நமக்கு வந்து 13.95%. இப்போ புரிஞ்சா? we should discount this value using 13.95. நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. நம்ம மேலே கால்குலேட் பண்ண மாதிரி அந்த இயர் 2. இந்த டிவிடெண்ட் எந்த இயர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் அந்த இயர்ஸ்ல என்ன கேஇ அண்ட் growth இருக்குமோ அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் என்னன்னா அது 2008ஓட வேல்யூ, பட் we want 2004's வேல்யூ. அதனால தான் நம்ம இங்க டிஸ்கவுண்ட் வந்து 13.95% எடுத்திருக்கோம். ஏன்னா இங்க மேலே பார்த்தோம்னா for 2004 to 8 our KE is 13.95. புரிஞ்சுதா? அடுத்த question 34. இது சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். Piyush Lonkar and Associates presently paid dividend. So presently paid a dividend ன்னு இருக்கு. paid na past tense, so D0. share price கொடுத்துட்டாங்க, P0 கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே அதான் P0 இல்ல current price கொடுத்துருக்காங்க மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா P0 will be calculated based on D1, right? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? டிவிடெண்ட் growth rate வந்து 12% per annum forever. இந்த வேர்டை நீ நல்லா நோட் பண்ணணும். அப்பனா கான்ஸ்டன்ட் growth. அப்போ கார்டன்ஸ் ஃபார்முலா உள்ள வந்துடும். வாட் இஸ் த ஃபர்ம்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி? அதான் நம்ம கிட்ட ஒன்றும் சொல்லல. நம்ம கிட்ட இப்போ என்னென்ன வேல்யூ இருக்கு? டி இருக்குது, ஜி இருக்குது, பி இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும்? கேஇ தானே கால்குலேட் பண்ணோம். ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா நமக்கு அது கிடைச்சிடும். ஸோ நமக்கு அதுதான் கார்டன்ஸ் ஃபார்முலா வந்து கேஇ கால்குலேட் பண்ணுறதுக்கு D1/P0 + G. D1னா இது வந்து ப்ரெசென்ட்லி பெய்டு ₹1 டிவிடெண்டு. அப்போ growth-ஓட இன்டூ பண்ணோம்னா D1 கிடைச்சிடும் டிவைடட் பை P0 ப்ளஸ் growth. So சிம்பிளான சம் தான். So instead of this situation in part 1, dividends were expected to grow at rate of 20% per annum for 5 years and 10% thereafter. So இதில் வந்து என்னன்னா 2-stage dividend growth model யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து 20%ல க்ரோ ஆகுது, அதுக்கப்புறம் வந்து 10% ஆகுது. ஸோ நவ் வாட் இஸ் த ஃபர்ம்ஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ growth வந்து ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். புரியுதா? ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் growth ஆகுதுன்னா அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்? ஒரு மேனேஜரா அவன் கம்பெனி மேனேஜர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னா கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் தான் நினைப்பான். ஏன்னா கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா வளருது. அப்போ கண்டிப்பா அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக காஸ்ட் ஆஃப் எக்விட்டி, அதாவது growth ஆகிறத பார்த்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ
growth அதான் நம்ம மேலேயே பார்த்தோமே, ப்ரைஸுக்கும் growthக்கும் வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப். growth இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் growthக்கும் பி நாட்டுக்கும், ஸோ அதை நம்ம இங்க பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இங்க இருக்கு பாத்தியா, growthக்கும் ப்ரைஸுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப், வேறஸ் காஸ்ட் ஆஃப் எக்விட்டிக்கும் ப்ரைஸ்க்கும் இன்வெர்டட் ரிலேஷன்ஷிப். இப்போ புரிஞ்சா, இப்போ growth அதிகமா இருந்தாலும் காஸ்ட் ஆஃப் எக்விட்டி அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் குறையும். ஆனா வந்து வாட்ஸ் த ரியல் கேஸ்? ஜென்ரலா வந்து ஒரு கம்பெனி க்ரோ ஆகுதுங்கிற பட்சத்துல growthன்னு இருந்துச்சுன்னா ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகணும், புரியுதா? பட் growth இன்க்ரீஸ் ஆகிறதுனால காஸ்ட் ஆஃப் எக்விட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு எந்த சட்டமும் சொல்லலை. அப்படி நடக்கணும்னு அவங்க கம்பெனியே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. growth இன்க்ரீஸ் ஆகணும், எதுக்குடா என் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும்? என்னோட மதிப்பு தான் இன்க்ரீஸ் ஆகணும், எதுக்கு என்னோட செலவு இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ அப்போ வந்து growth இன்க்ரீஸ் ஆனால் பீனாட் தான் இன்க்ரீஸ் ஆகணும். சப்போஸ் growth இன்க்ரீஸ் ஆகிறதுனால காஸ்ட் ஆஃப் எக்விட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கம்பெனி வந்து இட்ஸ் கோயிங் டு பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா growth இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு காஸ்ட் ஆஃப் எக்விட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்ட் ஆஃப் எக்விட்டி அதிகமாக ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு யூஸே கிடையாது. கம்பெனி நல்லா growth போட்டும் ப்ரைஸ் வந்து குறையுதுன்னா இட்ஸ் இல்லாஜிக்கல், ரைட்? அதனால தான் சொல்றேன், ஆல்வேஸ் growth இஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். இப்போ அதுதான் நம்ம இங்க சொல்லியிருப்போம். growth always related to price. So whenever discount factor goes missing, we use trial and error method. அதுதான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இது பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு கேஇ. பட் இந்த இடத்துல ரெண்டு அதாவது டிஃப்ரெண்ட் growth இருக்கா. இயர் 1 to 5 வந்து 20% அண்ட் இயர் 6 to infinity வந்து 10%ங்கிற growth இதாகுதா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா we will use IRR method. அதான் trial and error. for starting point of IRR நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலா இருக்குது பாத்தியா கார்டன்ஸ் ஃபார்முலா, அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மல் கார்டன்ஸ் ஃபார்முலா டு கேல். ஏன்னா சிஏபிஎம் யூஸ் பண்ண முடியாது, வி டோன்ட் ஹேவ் எனி ரிஸ்க் ப்ரீமியம் ஆர் பீட்டா. அப்படி இருக்கும்போது கார்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம்னா 1 into 1.2 தட் இஸ் 20% growth, 20% மார்க்கெட் ப்ரைஸ், 20 rupees மார்க்கெட் ப்ரைஸ். ஏன்னா இங்க கொடுத்துறாங்க பாத்தியா 20 rupees, P நாட் இஸ் ஈக்குவல் டு 20. growth வந்து 20ன்னு வச்சு பார்த்தா 26 வருது. அதுவே growth வந்து இங்க தான் நம்ம சொல்லிட்டோமே, இந்த 20 வந்து இங்க யூஸ் பண்ணிட்டோம், இந்த 10 இங்க யூஸ் பண்ணிட்டோம், நமக்கு 2 ரேட் கிடைச்சிருச்சு. அப்போ 2 ரேட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்டர்போலேஷனா பண்ணியிருக்கோம், இங்க இன்டர்போலேட் பண்ணியிருக்கோம்டா சாமி. ஸோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நோட் என்ன எழுதுறோம்னா, இன் திஸ் கேஸ் கோர்டன்ஸ் ஃபார்முலா கேனாட் பி டைரக்ட்லி அப்ளைடு. ஏன் டைரக்ட்லி அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் டூ ஸ்டேஜ் மாடல். பட் டூ ஸ்டேஜ் growth மாடல் வந்து நமக்கு ப்ரைஸ் கால்குலேட் பண்றதுக்கு மட்டும் தான் இருக்கு. நீ நல்லா நோட் பண்ணியா, present value of years in which growth is differential, அதாவது differential present value during differential growth period and present value during constant growth period. அதாவது டூ ஸ்டேஜ் growth மாடல்ங்கிறது வந்து நம்ம ப்ரைஸ் கால்குலேஷனுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றாங்க கார்டன் ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா growth rates are not constant. ஸோ அந்த பட் என்ன பண்ணலாம்னா however the value of a share is the present value of future cash flows. ஆமா, இன்னைக்கு நான் PVCO must equal PVCI, right? So in this case we have been given that P0 present, அதாவது in 20ங்கிறது தான் PVCO. Therefore the rate at which present value of future dividends or terminal value equals 20 will be the discount factor. ஆமாண்டா, இப்போ at some rate PVCO must equal PVCI. அப்போ நம்ம கிட்ட PVCO இருக்கு, அப்போ நம்ம PVCI கால்குலேட் பண்ணணும், கரெக்டா? அதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கு. ஸோ அதனால என்ன பண்றோம்னா the discount factor in அதான் ஈக்விட்டி வேல்யூஷனா டிஸ்கவுண்ட்னா கே நமக்கே தெரியும். we can calculate this by doing trial and error method in the multi-stage gardens model. Note 2, starting point for trial and error method. Say G was constant at 20% up to perpetuity. அட ஒண்ணுமே இல்லடா, இங்க ரிஃபர் பிளஸ் ஒன்னு போட்டிருக்கேனா, ஸோ அதை தான் சொல்றேன். ரிஃபர் பிளஸ் 1 26 அப்படின்னு போட்டா 26% வருது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போடும்போது நம்ம இங்க என்ன அசியூம் பண்றோம்னா, அதாவது 2 ரேட் கண்டுபிடிக்கணும், 2 அப்ராக்சிமேட் ரேட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுவே நமக்கு வந்து அந்த அதாவது பாண்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி தான் நமக்கு அங்க ஒரு ஃபார்முலா இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் YTM. பட் வேரஸ் வந்து நமக்கு அதாவது எக்விட்டி வேல்யூவேஷனுக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபார்முலா இல்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன அசியூம் பண்றோம்னா, இங்க நம்ம என்ன சொல்றானுங்க, அசியூம் 20%, அதாவது ஐயோ 20% growthன்னு சொல்றாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அதான் சொல்றேன் பாரு, ஃபார் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் IRR நமக்கு 2 growth rate கொடுத்துருக்காங்க, 20% 10%. ரெண்டையுமே வந்து அசியூம் தட் 20% இஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட நார்மல்ஸ் KE கால்குலேஷனுக்கு போயிடலாமா, தட் இஸ் D1 by K P0 plus G அப்படிங்கிறதுக்குள்ள போயிடலாமா. ஸோ அதை தான் சொல்றாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ட்ரையல் அண்ட் வந்து G assumed to be constant up to perpetuity. ஸோ அப்படி இருக்கும்போது 26% வரும்.
இப்போ ஜி 10% அஷ்யூம் டு பி பர்பச்சுவிட்டினா நமக்கு வந்து 15.55 வரும். அப்போ கேஇங்கிறது இந்த 15.55லேருந்து 26க்குள்ள தான் எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன சொல்லிட்டோம், கேஇனா கேஇனா என்ன, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஃபார் எக்விட்டி வேல்யூவேஷன். ஸோ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்னா நம்ம பெஸ்ட் மெத்தடே ஐஆர்ஆர் தான். ஐஆர்ஆர்னா அட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ல மஸ்ட் ஈக்குவல் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ல வந்து ₹20 கொடுத்துருக்காங்க. அப்போ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ அட் 20% டிஸ்கவுண்ட் ரேட். அப்போ நமக்கு இங்க கேஷ் இன்ஃப்ளோனா இங்க என்ன வரும்னா இதெல்லாம் வந்து D1 D2 D3பா. நான் அதை எழுதாம விட்டேன் பாரு, மேல எழுதியிருக்கேன்னா ஸோ எழுதல. அதான் டிவிடெண்ட் வந்து ₹1 per share. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா க்ரோத் ரேட் வந்து 20%. அப்போ இங்க அதான் போட்டிருக்காங்க 1 into 1.2 1 into இல்லைன்னா 1 plus 20%. 1.2 அப்போ 1.2 plus 20% 1.44. ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோ. இது வந்து D1 தட் இஸ் 1 plus 20%. ஓகேவா, இது D1, இது D2, இது D3, இது D4, இது D5, இது டெர்மினல் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்போ அட் த எண்ட் ஆஃப் இயர் ஃபைனா அப்போ இது P5. அப்போ நமக்கு D6 டிவைடட் பை 20 minus 0.10. ஏன்னா நமக்கு இந்த 0.10ங்கிறது அந்த growth. ஏன்னா இங்க நல்லா நோட் பண்ணுக்கன்னா தோ growth வந்து இங்க 20% நம்ம மேல அஷ்யூம் பண்ணியிருக்கோம். பட் அந்த 20% எந்த இயர் வரைக்கும் இருக்குன்னு பாரு. இங்க பாத்தீங்கன்னா 20% per annum for 5 years மட்டும்தான். அதுக்கப்புறம் 10% thereafter. ஸோ நீ நல்லா நோட் பண்ண வேண்டியது டெர்மினல் வேல்யூ வந்து ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் பேஸ் பண்ணி தான் நீ இது பண்ணுவ. நீ டெர்மினல் வேல்யூனா ஒன்றும் கிடையாதுடா, கான்ஸ்டன்டா ஆன அதாவது எண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் பீரியட். ஸோ அப்போ டிஃபரன்ஷியல் பீரியட் எண்ட் ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து கான்ஸ்டன்ட் க்ரோத் பீரியட் தான் இருக்கும். ஸோ அப்போ நீ நல்லா நோட் பண்ணணும் இந்த D5 பிளஸ் அதான் டெர்மினல் வேல்யூனாலே அட் த எண்ட் ஆஃப் இயர் 5 அர்த்தம். அப்போ இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் டிவிடெண்ட் விச் யூ வில் ரிசீவ் நெக்ஸ்ட் இயர். அப்போ D6 என்ன, D5 பிளஸ் க்ரோத் ரேட். அந்த க்ரோத் ரேட் எடுக்கல ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த க்ரோத் ரேட் வந்து நீ 20% எடுத்துக்கூடாது, 10% தான் எடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது நீ இயர் 5ஓட எண்டில் இருக்கு. அப்போ இயர் 6ல உனக்கு க்ரோத் ரேட் என்ன, சிம்பிளா சொல்ல போனா அதாண்ட கான்செப்ட். இயர் 6ல உனக்கு க்ரோத் ரேட் என்ன, ஃபார் 5 இயர்ஸ் நமக்கு 20%, அதுக்கப்புறம் 10%. அப்போ இயர் 6ல நமக்கு க்ரோத் ரேட் வந்து 10%, ரைட்டா? அப்போ இந்த டிவிடெண்ட் நீ எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றியோ அதே மாதிரி தான் இங்க வந்து அஷ்யூம் டு பி கான்ஸ்டன்ட். 20 வந்து பர்மனெண்டா அதே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ இங்க 16.5 நம்ம இன்க்ரீஸ் பிரசன்ட் வேல்யூனா டிக்ரீஸ் அதாவது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் குறைக்கணும். அப்போ 20ல இருந்து 18 கொண்டு வரும். இப்போ 18 கொண்டு வந்தா அதே மாதிரி கான்செப்ட். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேஇ மாறுது, மித்தபடிக்கு எதுவுமே மாறல பாத்தியா. ஏன்னா you are calculating terminal value as at the end of year 5. end of year 5 னா you are calculating P5. அப்போ D6 தான் நமக்கு அங்க போடணும். D6 னா டிவிடெண்ட் அதாவது ஃபியூச்சர். நீ எண்ட் ஆஃப் இயர் 5ல இருக்குன்னா நீ வந்து இனி வரப்போற கேஷ் ஃப்ளோஸ் தான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ உனக்கு இயர் 6ல இருந்து வரக்கூடிய கேஷ் ஃப்ளோஸ் வந்து நீ என்ன அப்போ இயர் 6ல என்ன க்ரோத் ரேட் இருக்கோ அதை தான் எடுத்து போடுவேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் திருப்பி ரிமைண்ட் பண்றேன். ஸோ அதே மாதிரி D1 D2 D3 D4 D5 போட்டு இங்க டெர்மினல் வேல்யூ போட்டு என்னன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மட்டும் மாத்தி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மட்டும் மாத்தி போட்டேன்னா இப்போ 20.30. இப்போ இன்டர்போலேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து x is equal to 18.14% அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ நம்ம 31st கொஸ்டின் பார்த்தோம்னா, மிஸ்டர் ஏ இஸ் கான்டம்ப்ளேட்டிங் பர்ச்சேஸ் ஆஃப் 1000 equity shares of a company. 1000 equity share வாங்கலாம் நம்ம. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தட் இஸ் கேஇ நல்லா நோட் பண்ணிக்கோ, பிஃபோர் டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்னமோ ஒன்று இருக்கு. 10% வந்து டிவிடெண்டா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ 10% தான் கேஇ, சரியா? டிவிடெண்டா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கனால அதான் டிவிடெண்ட்னு சொல்லிட முடியாது. இதுதான் கேஇ. ஜி ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 5% எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கம்பெனிஸ் லாஸ்ட் டிவிடெண்ட் D0 இருக்கு, ஜி இருக்கு. ஸோ வி கேன் ஈஸிலி கால்குலேட் D1. கேஇ இருக்கு, அப்போ D1 இருக்கு, கேஇ இருக்கு, ஜி இருக்கு. ஈஸியா P0 கால்குலேட் பண்ணிடலாம். தட் இஸ் பிரைஸ். ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா டாக்ஸ் ஆன் டிவிடெண்ட்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட் ஹேண்ட்ஸ்ல இருந்து அதை எக்ஸம்ட் பண்ணிடுறாங்க.
பட் அடுத்து என்ன ஆகுதுன்னா வந்து கம்பெனி கிட்ட டிடிடி இம்போஸ் பண்ணிடுறாங்க, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இஸ் இம்போஸ் ஆன் கம்பெனி. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா டிவிடெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபால் 20 பைசே பர் ஷேர். ஓகேவா? ஸோ டேக்ஸ் ரேட் வந்து 30%. ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா ப்ரைஸ் அட் per share of before budget and after budget, price per share before budget and after budget. ஸோ நம்ம பிஃபோர் பட்ஜெட் பார்த்தோம்னா 10% அங்கேயே கொடுத்துட்டாங்க. பிஃபோர் பட்ஜெட் அதாவது பிஃபோர் டேக்ஸ் 10%ங்கிறது பிஃபோர் டேக்ஸ். ஓகேவா? growth வந்து 5%, dividend D0 is 2, D1 is 2 into 1.05, dividend plus growth, tax rate வந்து 30%. ஸோ இந்த இதில் ஒரு ஒரு ரேஷனல் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ அதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஏங்க நான் டேக்ஸும் பே பண்ணணுங்க. இப்போ நான் 10 ரூபா சம்பாரிச்சா அதுல 3 ரூபா டேக்ஸா தான் போகும். அப்ப எனக்கு மேக்சிமம் என் கையில நிக்கிறது 7 ரூபா தான். அப்ப எனக்கு கண்டிப்பா 10 ரூபா வேணும். ஓகேவா? நான் as I also have to pay tax, I want 10% ரிட்டர்ன். எனக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமா வரணும். ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணி தான் நான் டேக்ஸும் பே பண்ற மாதிரி வரும். பட் ஆஃப்டர் பட்ஜெட் என்ன ஆகுதுன்னா உனக்கு வந்து இந்த 30% டேக்ஸ் சேவ் ஆயிடுது. ஸோ அப்போ என்னன்னா நீ முன்னாடி என்ன ஆச்சுன்னா 10 ரூபா சம்பாரிச்சுன்னா உனக்கு அதுல 3 ரூபா எப்படியோ போயிருது. பட் இந்த டைம் என்ன சொல்லிட்டாங்க, 10 ரூபா தான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற, ஏன்னா 3 ரூபா கண்டிப்பா உனக்கு போயிடும். அப்ப 7 ரூபா தான் உன் கையில நிக்கிறது. இப்பதான் உங்ககிட்ட அந்த 3 ரூபா நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டான். அப்போ எனக்கு 7 ரூபா கொடுத்தாலே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் சொல்றோம். ஆஃப்டர் பட்ஜெட் என்ன ஆகும்னா இப்போ நமக்கு வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் கிடைச்சிருமா, நமக்கு வந்து அந்த 30% பே பண்ண தேவையில்லை. ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் கேஇ என்னவா இருக்குன்னா 7% இருக்கும். பிகாஸ் கேஇன்னு எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஏன் இங்க 7% மாறுதுன்னா முன்னாடி வந்து டேக்ஸ் இருந்துச்சு. நான் 10 ரூபா பண்ணா கண்டிப்பா 3 ரூபா பிடிச்சிருவாங்க. அப்ப மினிமம் எனக்கு 7 ரூபாயாச்சும் வர்ற மாதிரி நிக்கிறனால தான் நான் 10 ரூபா எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த 3 ரூபா உங்ககிட்ட பிடிக்கவே மாட்டேன்னு நாங்க சொல்லிட்டோமே, அப்படி இருக்குன்னா என்கிட்ட பிடிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு 7 ரூபா கொடுத்தாலே சந்தோஷம் தான் அப்படின்ட்டோம். ஸோ க்ரோத் அதே 5. ஸோ டிவிடெண்ட் வந்து 2. அடுத்து இங்க வந்து நல்லா நோட் பண்ணனா வந்து டி இன்டூ அதாவது D0 இன்டூ க்ரோத். பட் என்ன ஆகுதுன்னா கம்பெனிகள் கையில வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இது போடுறதுனால 0.20 பைசே வந்து டிவிடெண்ட்ல இருந்து குறையுதுங்கிறனால அது இங்க போட்டிருக்கோம். டிவைடு அது நீ பண்ண. ஸோ நமக்கு டிவிடெண்ட் என்ன வருதுன்னா 1.9 வருது. ரிவைஸ்டு D1, டேக்ஸ் ரேட் இந்த இடத்துல 0. அப்போ பிஃபோர் பட்ஜெட் என்னன்னா நமக்கு கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணா D1 2.1 பை பிஃபோர் பட்ஜெட் நான் 10% எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். growth at 5%. அப்போ கால்குலேட் பண்ணா என்னோட ப்ரைஸ் வந்து ₹42. ஆஃப்டர் பட்ஜெட் என்னாச்சுன்னா எனக்கு 7% இருந்தாலே போதும் நான் சொல்லிட்டேன். ஸோ கேஇ வில் சேஞ்ச் ப்ரைஸ். அதாவது இதுல இருந்து உனக்கு நல்லா என்ன புரியுதுன்னா காஸ்ட் ஆஃப் எக்விட்டி குறையிற பட்சத்துல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் எக்விட்டினா ரிஸ்க். நம்ம இங்கதான் பார்த்தோமே, நான் திருப்பி மேல கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். அதான் KE and P0 are inversely related. Higher the cost of equity, lower the price and vice versaங்கறாங்க. அப்போ lower the cost of equity, higher the price. கரெக்டா? இப்போ நம்ம கொஸ்டின்ல இங்க பார்த்தோம்னா cost of equity that is 10%ல இருந்து 7% மாறுது. அப்போ cost of equity falls. அப்படின்னா இதுல ரிஸ்க் கம்மிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ரிஸ்க் கம்மி ரிட்டர்ன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நிறைய பேர் இந்த பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் சொல்றாங்க, the minimum required rate of return before budget was 10%, out of which an investor would have to pay tax of 30%, that is 10 into 30% as tax. Hence the investor required an in-hand return of 7%, but after budget the investor does not have to pay tax. Therefore the minimum required rate of return itself reduced to 7%. So in-hand return expect பண்றது actual return மாத்திட்டாங்க. ஸோ அடுத்து இங்க இருக்க கான்செப்ட் பார்த்தோம்னா நமக்கு போனஸ் ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்ம புக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தோம். இட் இஸ் ரெவன்யூ வந்து அதாவது ரீடைன் ஏர்னிங்ஸ்லேயே இருந்தால் ஷேர் ஹோல்டர்ஸோட கண்ணெல்லாம் உடுத்தும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்னா ரீடைன் ஏர்னிங்ஸ் யூஸ் பண்ணி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிடுறோம். ஸோ ஓகேவா? போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டா அவன் வந்து ரீடைன் ஏர்னிங்ஸ்ல வந்து டிவிடெண்ட் கொடுன்னு கேட்க மாட்டாங்கிறதுனால தான் மோஸ்ட்டாக போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம். ஸோ அதோட அடுத்த எஃபெக்ட் பார்த்தோம்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரீடைன் ஏர்னிங்ஸ் பட் ஆல்சோ டன் டு அட்ராக்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிலையன்ஸோட ப்ரைஸ் அதிகம். ஸோ நீ இப்போ போனஸ் ஷேர்ஸ் இப்போ உன்னோட ப்ரைஸ் வந்து 3000 rupeesனு இருக்கு. நிறைய பேர் உன் ஷேர் வாங்கினா உன்னோட நிறைய ஷேர் இருக்கணும்ல. நிறைய ஷேர் எப்படி கொண்டு வருவ நீ? போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணா இப்போ 1000 ஷேர் இருக்கு. அப்போ ஒரு ஷேர் ஒருத்தன் வச்சிருக்கானா 1000 இன்வெஸ்டர் தான் இருக்கு. ஸோ பட் யூ விஷ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் டொமைன் அப்படிங்கிற பட்சத்தில் வாட் யூ வில் டூ இஸ் நீ நிறைய ஷேர் ஹோல்டர்ஸை உள்ள கொண்டு வரணும். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து
நீ வந்து நிறைய ஷேர் வச்சிருக்கணும். நிறைய ஷேரை நீ எப்படி கொண்டு வர? யூ கேனாட் இஷ்யூ அதாவது நீ நிறைய ஷேர் இஷ்யூ பண்ணனா ஒரே வழி வந்து நீ போனஸ் கொடுத்து 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 உன்னோட நம்பர் ஆஃப் ஷேர் சர்க்குலேட்டிங் இந்த மார்க்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடணும். ஸோ போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கறனால இட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். போனஸ் ஷேர் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபேஸ் வேல்யூ. போனஸ் ஷேர்ஸ் எதை அஃபெக்ட் பண்ணுன்னா மார்க்கெட் ப்ரைஸை தான் அஃபெக்ட் பண்ணும். போனஸ் ஷேர்ஸ் ஆல்வேஸ் அஃபெக்ட்ஸ் த மார்க்கெட் ப்ரைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the number of shares gets higher it the market price will get lower. ஸோ புரியுதா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இப்போ 1000 ரூபாய் இருந்துச்சு, ஒரு ஷேர் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ நீ என்ன பண்ணுறனா அந்த ஒரு ஷேர் ஹோல்டருக்கு நீ போனஸ் கொடுத்து அவங்க கிட்ட 2 ஷேராக மாற்றிட்டேன். அப்போ அவனோட ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து ₹500 குறைஞ்சிருச்சு பார்த்தியா? ஸோ இதனால தான் போனஸ் ஷேர்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபேஸ் வேல்யூ. இதில் உனக்கு எங்கேயுமே ஃபேஸ் வேல்யூ அடி வாங்கவே கிடையாது, உன்னோட மார்க்கெட் ப்ரைஸ் தான் அடி வாங்குச்சு. அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் நோ டிவிடெண்ட் எஃபெக்ட். ஆஸ் இட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ், இட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் த டிவிடெண்ட். பட் வேறஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்னு 2 கான்செப்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்பிளிட் டஸ் நாட் ஈக்குவல் டு போனஸ் ஷேர்ஸ். ஏன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுனால நம்ம மேலேயே பார்த்தோம் இட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். பட் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னா ₹10 ஃபேஸ் வேல்யூ இருக்க ஒரு ஸ்டாக்கை we split into ₹5 ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2 ஷேர்ஸ். ஸோ அப்போது நமக்கு டிவிடெண்ட் since dividend is always paid on face value, 10 ரூபான்னு இருந்தது வந்து 5 ரூபாய் ஷேராக மாறிச்சா கண்டிப்பாக நமக்கு டிவிடெண்ட் அங்கே அஃபெக்ட் ஆகுது தானே. ஸோ அதான் சொல்கிறாங்க டிவிடெண்ட் கெட்ஸ் அஃபெக்டட் as ஃபேஸ் வேல்யூ வில் பி ரெடியூஸ்ட். நமக்கு அதுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எக்விட்டி அக்கௌண்ட்டில் ஷேர் கேபிட்டல் இருக்கு 25 lakhs, ஃபேஸ் வேல்யூ 10. அப்போ 25 lakhs டிவைடட் பை 10 எவ்வளோ? 25 lakhs டிவைடட் பை 10 2.5 lakhs ஷேர்ஸ் இருக்கு. ஸோ ரிசர்வ்ஸ் வந்து ஒரு 100 lakhs இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 125 lakhs வந்து எக்விட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் எக்விட்டின்னு சொல்கிறோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் வந்து ₹75 சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டுறாங்கன்னா, வாட் வில் பி தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் கம்மா சேஞ்சஸ் இன் ரிசர்வ்ஸ் அண்ட் ட்ரெண்ட் இன் ஷேர் ப்ரைஸ் ஆஃப்டர் த ஃபாலோவிங் ஆக்ஷன்ஸ். ஸோ கன்சிடர் ஈச் சிச்சுவேஷன் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் நம்ம நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3 விஷயம் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போனஸ் இஷ்யூ 1 ஷேர் ஃபார் எவ்ரி 5 ஷேர் ஹெல்டு. அப்போ நமக்கு இதுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கணும். ஸோ இங்கே என்னென்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம். சேஞ்சஸ் இன் ரிசர்வ்ஸ் அடுத்து என்ன கேட்குறாங்க, ட்ரெண்ட் இன் ஷேர் ப்ரைஸ். அடுத்து என்ன கேட்குறாங்க, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம தான் இங்கே ரிவைஸ்டு மார்க்கெட் ப்ரைஸும் ஆல்டர்னேட்டிவாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து இது ப்ரீ போனஸ்ங்கிறதுக்கு பதிலாக, ப்ரீ போனஸ் போஸ்ட் போனஸ் பதிலாக ப்ரீ கார்பரேட் ஆக்ஷன், அதே மாதிரி போஸ்ட் கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா நம்ம இங்கே கார்பரேட் ஆக்ஷன் நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம்னா, போனஸை மென்ஷன் பண்ணுறோம், ஸ்டாக் ஸ்பிளிட்டை மென்ஷன் பண்ணுறோம், ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டை மென்ஷன் பண்ணுறோம். புரியுதா? அதனால ப்ரீ கார்பரேட் ஆக்ஷன், போஸ்ட் கார்பரேட் ஆக்ஷன் வச்சுக்கிறது இட் வில் பி மோர் அப்ரோப்ரியேட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ ப்ரீ போனஸ் ஷேர்ஸ் வந்து இது எல்லாமே இன் லேக்ஸ். அப்போ ப்ரீ போனஸ்ல என்கிட்ட 2.5 lakh ஷேர்ஸ் இருக்கு. போனஸ் என்ன பண்றாங்கன்னா இன்டூ 1 ஷேர் ஃபார் எவ்ரி 5 ஷேர் ஹெல்ட். அப்போ எனக்கு 0.5 lakhs ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இது 2.5 டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா 0.5 lakh ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு 3 lakh ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து கண்டிப்பாக போனஸ்னா என்ன சொல்லியிருக்கோம், ரிசர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு முன்னாடி வந்து 100 lakhsன்னு இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0.5 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறேன் அட் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ₹10. அப்போ எனக்கு அதான் 0.5 lakh shares at the face value of ₹10, which gives us ₹5. அப்போ 100 minus 5 95 வந்துருச்சா. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த காலம் வந்து அடுத்த பேஜ்க்கே போயிடுச்சா. ஸோ இந்த பக்கம் இருக்கணும், இது இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இட் வில் பி மோர் அப்ரோப்ரியேட். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ரிவைஸ்டு மார்க்கெட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிவைஸ்டு, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி மாறுதுன்னு கேட்குறாங்க. அப்போ மாறுது, அதாவது கம்பேர் பண்ணி பார்த்தா தானே என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியும், வாட் ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ நமக்கு 2.5 lakh ஷேர்ஸ் இருந்துச்சு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 75.
நமக்கு வந்து ஸோ 2,50,000 ஷேர் இருந்துச்சு. ஒரு ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 75, தட் இஸ் பிஃபோர் போனஸ் இஷ்யூ. டோட்டலாக வந்து 1,87,50 lakhs இருந்துச்சு. 87,50 lakhs வந்து நம்மளோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா த்ரீ லேக்ஸ் ஆயிடுச்சுல. இப்போ இதுவே வந்து 3 lakh ஷேர்ஸ்க்கு நம்ம போட்டோம்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 62.5 அப்படின்னு குறையுது. அப்போ 75லேருந்து 62.5 ஆகுது. ஸோ டவுன்வர்ட் ட்ரெண்ட். அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் போனஸ் கேப் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஷுட் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரீ போனஸ் கிடையாது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து மாறக்கூடாது. ஏன்னு இந்த எந்த கார்பரேட் ஆக்ஷன் பண்ணாலும் உன்னோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது மாறாது. ஏன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா நீ மார்க்கெட்ல உன்னோட ஷேரை கொடுத்து நீ எவ்வளோ ஈக்விட்டி ஷேர், அதாவது ஈக்விட்டி ஷேருக்காக அமௌண்ட்டை வாங்கி உன்னோட கம்பெனியில் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ வந்து நான் 2,50,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். 2,50,000 இஷ்யூ பண்ணியிருக்கேன். 75 rupeesல ட்ரேட் ஆகுது. அப்போ 187,500ங்கிறத என்னோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நான் பண்ற இந்த கார்பரேட் ஆக்ஷனால மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நான் பண்றது என்னோட இதெல்லாமே வந்து என்னோட அந்த போனஸ்னாலும் ஸ்டாக் ஸ்பிளிட்னாலும் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்னாலும் எல்லாமே என்னோட கம்பெனிக்குள்ள நான் பண்ற விஷயம். இது எதுவுமே வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணாது. மார்க்கெட்டை வந்து அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆல்ரெடி என்னோட ஷேர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்ச அமௌண்ட் அஃபெக்ட் பண்ணாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ப்ரீ போனஸ் அண்ட் போஸ்ட் போனஸ் மார்க்கெட் கேப் வில் நாட் சேஞ்ச். இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா 2-for-1 ஸ்டாக் ஸ்பிளிட். அப்போ ஒரு ஷேர் வச்சிருந்தா 2 ஷேரா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் ஆயிரும். அப்போ ஜஸ்ட் இப்போ நம்ம 2,50,000 ஷேர் வச்சிருக்கோம். அப்போ டிவைட் இன்டூ 2 ஷேர் ஃபார் எவ்ரி 1 ஷேர் ஹெல்ட். அப்போ 5 lakh ஷேர்ஸா மாறிடும். அப்போ நம்ம ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றதுனால நம்மளோட இது எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாது, ரிசர்வ்ஸ் எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாது. நம்மளோட எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2,50,000 ஷேர்ஸ் இருக்கு. ₹75 மார்க்கெட் அதாவது கேபிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்கு. பட் இப்போ என்னோட ஷேர்ஸ் வந்து 5 lakh மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா 37.5. அப்போ இங்கேயும் என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து குறையுது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் செய்யறதுனால மார்க்கெட் ப்ரைஸ் குறையுது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் காட் இன்க்ரீஸ்டு. பட் தேர்டா என்ன பார்க்கறோம்னா ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட். அதாவது 2 ஷேரா இருந்ததெல்லாம் நான் ஒரு ஷேரா கன்வெர்ட் பண்றேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட எக்ஸிஸ்டிங்கா 2.5 ஷேர்ஸ் இருந்துச்சு. 2.5 நான் என்ன பண்றேன், 2 ஷேர்லாம் ஒரு ஷேரா மாத்துறேன். அப்போ டிவைடட் பை 2 இன்டூ 1, அப்போ 1.25. அப்போ எனக்கு அதே மாதிரி இங்க வந்து எனக்கு ரிசர்வ்ஸ்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. அப்போ ப்ரீவியஸா என்கிட்ட 2.5 லட்சம் ஷேர் இருந்துச்சு. ஒரு ஷேரோட விலை வந்து ₹75 இருந்துச்சு. பட் இப்போ என்கிட்ட எத்தனை ஷேர் இருக்குன்னு கேட்டா 1,25,000 ஷேர் இருக்கு. அப்போ என்னோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்னோட ஷேரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 37. இது வந்து ஒரு A கேட்டகரி. A share with par value. ஓகேவா, கொடுத்துருக்கிறதே par value ₹100 has a current market price of ₹500. Annual dividend is 20%. So 20% will be given on ₹100 because இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் dividend is always paid on face value. அடுத்து bonus shares are expected to be issued during the 5th year. இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1 share for every 4 share held. அதில் ஒரு ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் எல்லா ஷேரையும் வித்தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப் அ ஷேர் எக்ஸ்பெக்டட் டு பி 900 அட் த எண்ட் ஆஃப் 8th year. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸும் கொடுத்தாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பியர் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் அண்ட் பர்ச்சேஸ். வெதர் சேல் ஆர் பர்ச்சேஸ் யூ ஹாவ் டு இன்கர் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு வந்து ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 10% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தட் ஷேர். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, டிவிடெண்ட் ரேட் வில் ரிமைன் சேம் ஈவன் ஆஃப்டர் த போனஸ். போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது இங்க இஷ்யூ பண்ற போனஸ்க்கு அப்புறமா டிவிடெண்ட் ரேட்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தட் இஸ் KE இஸ் 10%. இக்னோ டாக்ஸேஷன். நமக்கு இங்க இருந்து என்ன கேட்குறா, பர்ச்சேஸ் டெசிஷன் கேட்டுருக்காங்க. வெதர் த ஷேர் ஷுட் பி பர்ச்சேஸ்ட் அண்ட் இஃப் எஸ் அட் வாட் மேக்ஸிமம் ப்ரைஸ். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ நம்ம கால்குலேட் பண்றோம். Present value of cash outflow must be equal to present value of cash inflow at discount factor of 10%. அப்போ நமக்கு இந்த ஷேர் வாங்குறதுனால நமக்கு என்ன ப்ரெசென்ட், அதாவது ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் நமக்கு உள்ள வரும். நம்ம இந்த ஷேர் வாங்கி என்ன பண்றோம்னா 8 years ஹோல்ட் பண்றோம். அப்போ 8 yearsக்கான டிவிடெண்ட் கண்டிப்பா வரணும். நம்ம 8 years சேல் பண்றோம். அப்போ சேல் பண்றோம்னா நமக்கு என்ன வரும், ரிடம்ஷன் வேல்யூ நமக்கு கண்டிப்பா வரும். கரெக்டா? ஸோ நெட் அதாவது சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் இயர் 8 வரும். ஸோ சிம்பிள். நமக்கு ப்ரைஸ் வந்து இங்கே வந்து மல்டி ஸ்டேஜ் மாடல் மாதிரி போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக மல்டி ஸ்டேஜ் மாடல் கிடையாது, அந்த மாதிரியும் சொல்லலாம். அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட் ஃபார் 8 years அண்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் நெட் சேல் ப்ரொசீட்ஸ் அட் இயர் 8. ரைட்டா?
அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை போய் ஒர்க்கிங் நோட்ல 1ல கால்குலேட் பண்ணலாம். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட் ஃபார் இயர் 1 to year 8. அப்போ நமக்கு மேல என்ன சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அந்த ஸ்டார்டிங் ஆஃப் அதாவது டியூரிங் இயர் 5ல போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணா என்னடா நமக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றதுனால என்ன ஆகும்னா the number of shares on which you are going to pay dividend will get increased. புரியுதா? ஏன்னா இப்போ நீ ஒரு ஷேர் வச்சிருக்க, இயர் 1 to 4 உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்கு. when the bonus shares are issued you will be in possession of 1.25 ஷேர். அப்போ உனக்கு 1.25 ஷேருக்கான டிவிடெண்ட் உனக்கு வரும். கரெக்டா? ஸோ அதான் போட்டிருக்காங்க. இயர் 1 to 4 நமக்கு டிவிடெண்ட் 20. டிவிடெண்ட் 20 எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா 20% ஆஃப் ₹100. ஸோ அதை கால்குலேட் பண்ணிருக்காங்க. பார் வேல்யூ 100, 20% நம்ம கிட்ட ஒரு ஷேர் தான் இருக்கு. ஸோ 20% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்றோம் இயர் 1 to 4. அப்போ 10% இயர் 1 to 4 பிரசன்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் 3.1669. அப்போ பிவிசிஐ கால்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல இயர் 4 கிடையாது, இயர் 5. இயர் 5 to 8 நமக்கு என்ன இருக்குன்னா, ஸோ டிவிடெண்ட் ரேட் அசியூம் டு பி கான்ஸ்டன்ட். பட் நமக்கு என்னன்னா போனஸ் வருது. ஒரு ஷேர் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம், இப்போ நமக்கு 1.25 ஷேருக்கான டிவிடெண்ட் வரும். அப்போ நம்ம டிவிடெண்ட் வில் கெட் சேஞ்ச்டு. அப்போ இயர் 5 to 8க்கான நம்மளோட பிரசன்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் எடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 117.53. அது இங்க போட்டுரு. அடுத்து நமக்கு என்ன வேணும்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் நெட் சேல் ப்ரோசீட்ஸ். இங்க நெட் சேல் ப்ரோசீட்ஸ் சொன்னோம்னா நமக்கு இங்க சொல்லிட்டாங்க பாத்தியா, have to bear incidental expenses on purchase and sales. அப்போ நம்ம சேல் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் போடுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் வந்தா பர்ச்சேஸ் பிளஸ் எக்ஸ்பென்ஸ் நம்ம காஸ்டா மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ நெட் சேல்ஸ் ப்ரோசீட்ஸ்னா நமக்கு வர்ற அமௌண்ட்ல கண்டிப்பா இந்த இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸை பே பண்ணிடுவோமா. ஸோ அதனாலதான் அந்த இது நெட் சேல் ப்ரோசீட்ஸ். அதுவும் பர்டிகுலரா அட் த எண்ட் ஆஃப் இயர் 8 தான் நமக்கு கிடைக்கும். நோட் பண்ணிக்கும். இப்போ அடுத்து வந்து ஒர்க்கிங் நோட் 2 போனா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் நெட் சேல் ப்ரோசீட்ஸ். ஸோ இப்போ கிராஸ் சேல்ஸ் ப்ரொசீஜர்னா நம்ம கிட்ட 1.25 ஷேர் இருக்கும். அவனே ரேட் சொல்லிட்டா ₹900 தான் இருக்கும் அப்படின்னு. ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 1125. ஸோ இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் ஷல் பி 10% ஆஃப் த டிரான்சாக்ஷன் வேல்யூ. அப்போ 10% போட்டா 112.5. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்க போற நெட் சேல் ப்ரோசீட்ஸ். இது நமக்கு எப்ப கிடைக்குதுன்னா 8th இயர்ல கிடைக்குது. பட் நமக்கு இன்னைக்கு டேட்ல வேணும். ஸோ அப்போ 8th இயரோட பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணா 472.34. அப்போ இதை தூக்கி மேல ஆட் பண்ணோம்னா ஸோ இதுதான் பிரசன்ட், அதாவது PVCO, the maximum price you will be ready to pay. இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணணும்னா this 589 is after considering the incidental expenses, right? அதாவது இங்க இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த 589ங்கிற வேல்யூ வந்து இந்த இன்சிடென்டல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 112.5 கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இது பார்த்துருக்கோம். ப்ரீ டேக்ஸ் கேஷ் ஃப்ளோனா ப்ரீ டேக்ஸ் இதுலேயே தான் பண்ணணும். போஸ்ட் டேக்ஸ் கேஷ் ஃப்ளோ சுட் பி, அதாவது ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன். இப்போ நீ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றங்கிற பட்சத்துல இட் சுட் பி, அதாவது ஃபர்ஸ்ட் கம்பேரபிளா இருக்கணும். எப்போ கம்பேரபிளா இருக்கும்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டுமே போஸ்ட் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ப்ரீ டாக்ஸ் கேஷ் ஃப்ளோவா இருக்கணும். ஒரு போஸ்ட் டாக்ஸ் கேஷ் ஃப்ளோ அண்ட் ஒரு ப்ரீ டாக்ஸ் கேஷ் ஃப்ளோ வச்சு நீ இது பண்ண முடியாது. ஸோ அப்போ அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா நமக்கு இங்க இருக்கிற வேல்யூ இஸ் ஆஃப்டர் கன்சிடரிங் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். அப்போ நமக்கு இப்போ என்ன சொன்னாங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹500ன்னு சொல்லிட்டாங்க. பட் திஸ் இஸ் பிஃபோர், அதாவது இது பர்ச்சேஸ் பண்றதுக்கு மார்க்கெட் பிரைஸ் தான். நம்ம கீழே கொடுத்துருப்போம் பாரு, மார்க்கெட் பிரைஸ் டஸ் நாட் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். ஏன்னா டோட்டல் காஸ்ட்ல வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் brokerage அண்ட் டிரான்சாக்ஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்க இருக்கிறது பியோர் மார்க்கெட் பிரைஸ், பட் இங்க இருக்கிறது ஆஃப்டர், அதாவது திஸ் இஸ் பியோர் மார்க்கெட் பிரைஸ் பிஃபோர் கன்சிடரிங் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். இங்க இருக்கிறது பிரைஸ், அதாவது இங்கேயும் நம்ம மார்க்கெட் பிரைஸ் தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோனா மார்க்கெட் பிரைஸ் தானே. பட் ஆஃப்டர் கன்சிடரிங் திஸ் 10%, புரியுதா? இங்க இருக்கு பாரு 10% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் கன்சிடர் பண்ணக்கு அப்புறம். அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா இப்போ நம்ம இதை கம்பேர் பண்றோம் அப்படிங்கன்னா எது கூட கம்பேர் பண்ணா ஜஸ்ட் 500 கூட கம்பேர் பண்ணக்கூடாது. 500 + 10%, தட் இஸ் 550ல நம்ம கம்பேர் பண்ற மாதிரி இருக்கணும். புரியுதா? ஒன்னு அந்த மாதிரி பண்ணணும். 589 should be compared with 550. அப்படி இல்லைன்னா நம்ம ஒன்னு இது கூட 10% ஆட் பண்ணி கம்பேர் பண்ணணும், இல்லைன்னா இதுல வந்து 10% மைனஸ் பண்ணி கம்பேர் பண்ணணும். ரெண்டுல ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா ஸோ 589 இஸ் 110%, அதாவது இன்க்ளூசிவ் ஆஃப் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இங்க இருக்கு பாத்தியா கம்பேரிசன், சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்தோம்னா இங்க 500 பிரைஸ், அப்போ இங்க 50, நான் மேல சொன்னேன்ல இங்க 550. ஒன்னு நீ வந்து இந்த 550யையும் ஒன்னு நீ என்ன பண்ணணும், இந்த 550யும் இல்ல 589 கம்பேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த 500யும் 536.25 கம்பேர் பண்ணணும். பிகாஸ் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பிஃபோர் கன்சிடரிங் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஆஃப்டர் கன்சிடரிங் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நீ வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதோட கான்செப்ட் தான் நான் இங்க ஃபுல்லா கொடுத்துருப்பேன். ஸோ அதுவே போதும்.
ஸோ அடுத்து கொஷின் 38. கொஷின் 38ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எக்ஸ் லிமிடெட் ஜஸ்ட் டிக்ளேர் டிவிடெண்ட். ஸோ அப்போ டிக்ளேர் தான் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் நாட் பெய்டு. 14 per share. மிஸ்டர் பி இஸ் பிளானிங் டு பர்ச்சேஸ் த ஷேர் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் ஆன்டிசிபேட்டிங் அண்ட் இன்க்ரீஸ் இன் growth ரேட் அப்படிங்கிறாங்க. அப்போ 8%லேருந்து 9% ஆகுதாமா. அப்போ விச் வில் கண்டினியூ ஃபார் 3 years. அப்போ இங்க நல்லா நோட் பண்ணா இங்க எது கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தா 9%. பிகாஸ் அவன் வாங்குறதே அந்த கான்செப்ட் தான், 8லேருந்து 9% ஆயிரும். அந்த 9% 3 வருஷத்துக்கு இருக்கணும். And he also expect market price of this share to be 360 after 3 years. So it is not P0, it is P3, price at the end of year 3. So you are required to determine the maximum amount Mr. B should pay for shares if he is expecting a return of 13%, which is KE. அப்போ PVCO தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப் பாயிண்ட் பார்த்தோம்னா PVCOனா நமக்கு PVCI, PVCIனா நமக்கு அந்த ஷேர் வாங்க நமக்கு என்னென்ன ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் வரும், நமக்கு வந்து டெர்மினல் வேல்யூ, அதாவது நல்லா யோசிச்சுக்கோ, பாண்டுக்கு வந்து ரிடம்ஷன் பிரைஸ்ங்கிற மாதிரி இதுக்கு டெர்மினல் வேல்யூன்னு ஒன்று இருக்கு 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெர்மினல் வேல்யூ நீ டெர்மினல் வேல்யூ போடாம விட்டீங்கன்னா தப்பு, கொஸ்டின் தப்பாயிரும். ஸோ அப்போ இங்க டிவிடெண்ட் பிளஸ் growth ரேட் நல்லா நோட் பண்ணிக்கா, 9% growth ரேட்டு. அதே மாதிரி அது கூட இன்னொரு 9%, அது கூட இன்னொரு 9%, கடைசியில் டெர்மினல் வேல்யூ 360 அவனே கொடுத்துட்டான் எக்ஸ்பெக்டட் டு. ஏன்னா நமக்கு என்னடா தேவைப்படும் டெர்மினல் வேல்யூனா பிரைஸ் அட் த எண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் growth பீரியட், கரெக்டா? அப்ப இங்க டிஃபரன்ஷியல் growth பீரியட் வந்து தேர்ட் இயர்ல முடியுது, அவனே கொடுத்துட்டான். அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர்னாலும் அது கரெக்ட் தானே, அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் வேல்யூ தான் நம்மளும் கால்குலேட் பண்ணுவோம். அப்படி இருக்க பட்சம் அவனே கொடுத்துட்டான். அப்போ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து 13%, பிகாஸ் இங்க வந்து KE இஸ் 13%. அப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோ, இவங்களும் இங்க டேபிள் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, நீ இதை தான் ஃபாலோ பண்ணணும், நீ வாட்டுக்கு ஒரு ஃபார்முலா எடுத்து பண்ணக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோ, இது ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் கிடையாது, ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர், ரெண்டு இது சும்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் தப்பு பண்ணிக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் வேல்யூ ஃபேக்டர், இதுதான் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர். அப்போ 0.885 இங்கே வந்துடும். அதே மாதிரி 0.793 693 இதெல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா தப்பு பண்ணிட்டேன், அடுத்த இதோட எடுத்துட்டேன். ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் வந்தது நான் கால்குலேட்டர் பார்த்து தப்பாக போட்டேன். ஆக்சுவலாக இதே, அதாவது இயர் 3 இதுவும் இயர் 3, அப்போ இதே ஃபேக்டர் தான் இங்கேயும் வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கேன். 9% is the anticipation by Mr. B. So to calculate the maximum price, we have to take 9% from Mr. B's point of view. புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, the maximum price Mr. B will be willing to, if he is of the opinion 9% can be maintained indefinitely. இங்க என்ன சொல்றாங்கன்னா, this 9% will continue only for 3 years. அப்பனா இங்க வந்து டிஃபரன்ஷியல் growth இருக்கு, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் growth இருக்கு. அப்ப 2 stage dividend growth model. பட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, it will be maintained indefinitely at 13% அப்படின்ட்டாங்க. அப்ப சிம்பிளா கார்டன்ஸ் ஃபார்முலா P naught is equal to D1 by KE minus G. D1 வந்து 14 into 9%, KE 13%, growth 9%, price கிடைச்சிரும். அடுத்து என்ன கால்குலேஷன்னா, the price of share at the end of 3 years if 9% growth is achieved and assuming other conditions remaining same. இப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, மேல வந்து ஆக்சுவலா அவங்களே எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா P3 கேக்குறாங்க. அப்போ P3னா நம்ம எதை பேஸ் பண்ணிருப்போம், D4 டிவிடெண்ட் 3 இன்டூ growth at, அதாவது growth atன்னு சொல்றதை விட அந்த டிவிடெண்ட் மேல எதை, ஸோ growthனா இனி என்ன growth இருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ 9% growth தான் சொல்றாங்க. ஸோ நம்ம இங்க பார்த்தோம்னா அதையே அசியூம் பண்ணோம், D3 அதாவது P3னா D4 by KE minus G. நீ இந்த டிவிடெண்ட் வந்து எந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறியோ அதே ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த KE and G இருக்கணும். தட் இஸ் ஃபியூச்சர் வேல்யூ. இப்போ P3னா D4 to perpetuity. அப்போ D4 to perpetuity என்ன KE இருக்கும் என்ன G இருக்குங்கிறத பார்த்தா நீ கன்சிடர் பண்ணி போகணும். ஸோ இங்க அந்த குழப்பமே தேவையில்லை. இப்போ D3 G KE G சிம்பிளா முடிஞ்சுது. அடுத்த கொஸ்டின் 39. ABC Limited maintaining growth rate of 10% in dividends. எங்க நல்லா நோட் பண்ணா paid dividend தாங்க. So it is D0. Rate of return on market portfolio is 12%. சூப்பர். இங்க risk free return கொடுத்திருக்காங்க 8%. beta coefficient வந்து 1.5. நல்லா நோட் பண்ணினா குழப்பம் என்னடா, இங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் மார்க்கெட் போர்ட்போலியோ அப்படின்னா மார்க்கெட் ரேட் RM தான் 12%, இங்க ரிஸ்க் ஃப்ரீ ரேட் RF வந்து 8%, பீட்டா கோஎஃபிஷியன்ட் 1.5. புரியுதா? அப்போ நீங்க என்ன கேட்க, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கம்பெனி ஷேர் ஆஸ் பர் CAPM மாடல் ஒன்றும் இல்லை, KE கேட்டிருக்காங்க. ஈக்குலிபிரியம் பிரைஸ் பை டிவிடெண்ட் growth மாடல் ஒன்றும் இல்லை, கார்டன் ஃபார்முலா போட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ KE வந்து சிம்பிள் 8%, 12 minus 8% into பீட்டா. கார்டன் ஃபார்முலா போட்டா P naught is equal to D1 by KG. D வந்து 3, அப்போ உனக்கு வந்து 1 plus G மல்டிப்ளை பண்ணுமா, அப்போ டிவைடட் பை 0.4 minus 0.10. ஸோ அடுத்து கொஸ்டின் 40.
A company pays a dividend of 2 per share. டிவிடெண்ட் பேஸ் அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோ, பேஸ் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு அசம்ஷன் கொண்டு வரணும். அப்புறம் க்ரோத் ரேட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 7%, ரிஸ்க் ஃப்ரீ ரேட் சொல்றாங்க 9%, மார்க்கெட் ரிட்டர்ன் 13%, பீட்டா ஃபேக்டர் 1.5, பீட்டா வந்து லைக்லி டு இன்க்ரீஸ் 1.75, ப்ரெசென்ட் ஆஸ் வெல் அஸ் லைக்லி வேல்யூ. ஸோ ப்ரெசென்ட்ல அதாவது சிம்பிளா நம்ம எழுந்து என்ன இப்போ இருக்க 1.5ங்கிறத வச்சு ஒரு கேஇ கண்டுபிடிச்சு ஒரு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது KE based on 1.5 as beta and KE based on 1.75 as beta and price based on 2 KEs. So இந்த இடத்துல பார்த்தா question is silent about whether dividend is D1 or D0. So அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணா, it is assumed that assuming given dividend to be D1, இது மேலேயே சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பேஸ் அப்படின்னு மட்டும் மொட்டையா சொல்லியிருந்தாங்கன்னா பெய்டா பே பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பேஸ் அப்படின்னா நம்ம D1 அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.5ங்கிற பீட்டால நம்ம கேஇ கால்குலேட் பண்ணிட்டோம், 1.75ங்கிற பீட்டாலையும் நம்ம கேஇ கால்குலேட் பண்ணிட்டோம். நமக்கு ரெண்டு இடத்துலையுமே என்ன கேட்குறாங்கன்னா வேல்யூ ஆஃப் ஷேர் அட் இந்த கேஇல உனக்கு என்ன ஷேர் வேல்யூ, இந்த கேஇல உனக்கு என்ன ஷேர் வேல்யூ. அப்போ 2ங்கிறத நம்ம D1 அஷ்யூம் பண்ணுறோம். அப்போ இன்ட்டு 1 + G வராதுல்ல. அப்போ கேஇ 15%, க்ரோத் வந்து 7%. இங்கே சொல்லியிருப்பாங்க பாரு, க்ரோத் ரேட் வந்து 7% அப்படின்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி கேஇ வந்து 16%, க்ரோத் 7% வச்சு பார்த்தோம்னா வரும். ஸோ கேஇ அண்ட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். நம்ம முன்னாடியே சொன்னேன், கேஇங்கிறது வந்து த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை இன்வெஸ்டர். கேஇ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ற ரேட் அதிகமாகுது. ஸோ அப்படி ஏன் அதிகமானு பார்த்தா ஒரு சென்டிமெண்ட், அதாவது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் என்னன்னா ஏதோ ஒரு ராங் டைரக்ஷன்ல போகுது. அதாவது அவங்க வந்து ரிஸ்க், அதாவது அந்த ஷேர் வந்து ரிஸ்கியர்னு நினைக்கிறனால தான் அவங்க நிறைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ பாண்ட் ரிஸ்க் அப்படிங்கிற வச்சுல ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யாரும் அந்த இதை வாங்க மாட்டாங்க. ப்ரைஸ் அந்த ஷேர் யாரும் போய் வாங்க மாட்டாங்க. ஸோ ப்ரைஸ் வில் ஃபால். ஸோ அடுத்து வந்து ஷேர்ஸ் ஆஃப் ஜி லிமிடெட் கரண்ட்லி ட்ரேடட் 46. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டிக்ளேர்ட் டிவிடெண்ட், அப்போ இது வந்து D0. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், அதாவது 15% ஆன் இட்ஸ் கேபிட்டல்னா இது வந்து கேஇ கிடையாது, மேட் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கு. அப்போ இது ஆர், புரியுதா? அடுத்து ஜி ஆல்சோ எக்ஸ்பெக்ட் டிவிடெண்ட் டு க்ரோ அட் 10%. க்ரோத் இங்கே கொடுத்துட்டாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 years. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே நீ மைண்ட் வந்து ஓகே, இது வந்து டிஃபரன்ஷியல் க்ரோத் ஏதோ இருக்கு, அதான் இது வந்து டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியட். ஓகேவா? இது வந்து 5% கான்ஸ்டன்ட் க்ரோத். அப்போ இந்த இடத்துல வந்து நார்மல் ப்ரெசென்ட் வேல்யூ கால்குலேஷன், இந்த இடத்துல கார்டன்ஸ் ப்ரெசென்ட் வேல்யூ. வெதர் a share of company is being traded நம்ம இங்க வந்து கரண்ட், அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா வெதர் இட் இஸ் ட்ரேடட் அட் பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அவனுங்களே ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துறாங்க, நம்ம அதை எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 years வந்து நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் எடுப்போம். ஸோ நான் சொன்ன விஷயம் தப்பாயிடுச்சு. கம்பெனி மேட் அ ரிட்டர்ன் ஆஃப் 15% ஆன் இட்ஸ் கேபிட்டல் அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் எக்விட்டி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து நம்ம ஜென்ரலா முன்னாடி பார்த்தோம்லடா ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், மேட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். ஸோ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணுவோம்னா, பட் இங்க என்ன அஷ்யூம் பண்ணிருக்காங்கன்னா இது எஃபிஷியன்ட் மார்க்கெட்னு அஷ்யூம் பண்ணிட்டு அவங்க அதாவது மார்க்கெட், அதாவது இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்ற ரேட்டே அந்த ஷேர் கொடுத்துருச்சுன்னு அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து நம்ம 15% எடுத்திருக்கோம். பட் சப்போஸ் இதுலயே வந்து இன்னொரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இங்க 15% ஆன் இட்ஸ் கேபிட்டல்னு இது சொல்லியிருக்காங்க. பட் இன்வெஸ்டர் இஸ் எக்ஸ்பெக்டிங் 20% அப்படின்னு கொடுத்துட்டா we should consider that 20% instead of 15%. ஸோ அப்போ கேஷ் ஃப்ளோ 5 plus 10%, 5.5 plus 10%, 6.05 plus 10%. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மேலே கொடுத்துருக்காங்க 0.870, 0.756, 0.658. ஸோ இப்போ அடுத்து வந்து இயர் 3ல டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியட் கெட்ஸ் ஸ்டாப் அண்ட் ஆஃப்டர் இயர் 3 we have to calculate terminal value. 6.66 into 1.05 divided by 0.5 minus 0.5. ஸோ இது இங்க என்ன சொல்றாங்கன்னா டெர்மினல் வேல்யூ, நம்ம டெர்மினல் வேல்யூனா என்னன்னா ஒன்றும் இல்லை, P3 price at year 3. ஸோ இது வந்து கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். price at year 3னா D4, அப்போ D3 plus growth. growth வந்து இங்க நல்லா நோட் பண்ணிக்கோ, இயர் 5 அடுத்த growth தான் எடுக்கணும், நீ ஜஸ்ட் 10% எடுக்கக்கூடாது. ஏன்னா தேர் ஆஃப்டர் 5% சொல்லிட்டாங்க. அப்போ டெர்மினல் வேல்யூ, அதாவது அட் த எண்ட் ஆஃப் இயர் 3ல நம்ம கால்குலேட் பண்றோம்னா இயர் 4ல இருந்து இயர் இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன கேஷ் ஃப்ளோஸ் உனக்கு வருமோ நீ அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவேன். தட் இஸ் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். அட் த எண்ட் ஆஃப் இயர் 3 வந்துட்டு உனக்கு இயர் 3ல நீ கேஷ் ஃப்ளோஸே கிடையாது. ஸோ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் பேஸ் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ இந்த டிவிடெண்ட் பேஸ் பண்ணி நீ எடுக்கிறனா அப்போ டிஸ்கவுண்ட் ஃபேக்டரும் அதே மாதிரி தான் இருக்கணும். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ரிமைன் சேம், ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ இங்க இருக்க growth அந்த மாதிரி தான் வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோ, இதே டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் கீழே வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 46.01
அதோட இது வந்து 59.76 மேக்ஸிமம் 59.76. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம டெசிஷன் எழுதணும்னா இட் இஸ் ட்ரேடட் அட் டிஸ்கவுண்ட். ஏன்னா அதுக்கு மேக்ஸிமம் 59.76 வரை கொடுக்கலாம், பட் கரண்ட்லி ட்ரேடட் 46. ஸோ இட் இஸ் ட்ரேடட் அட் டிஸ்கவுண்ட். ஓகேவா, அதுக்கு இங்கே கொடுத்துருப்போம். சின்ஸ் ஆக்சுவல் மார்க்கெட் பிரைஸ் இஸ் 46, தட் இஸ் லோவர் தேன் இட்ஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ, த ஷேர் இஸ் தி ஷேருங்கிற மாதிரி ஷேர் இஸ் ட்ரேடட் அட் டிஸ்கவுண்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. So the beta coefficient is 1.4. Companies maintaining a 8% rate of growth in its dividend and earnings. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம், அதில் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் 15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஏர்னிங்ஸை வந்து 15%க்கு மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம பே அவுட் ரேஷியோ யூஸ் பண்ணி டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் இந்த கொஸ்டின் அப்படி இல்லை, போத் டிவிடெண்ட் அண்ட் ஏர்னிங்ஸ் ஆர் இன்க்ரீஸ் அட் 8% growth rate. D0 கொடுத்துட்டாங்க 4 per share. Return on government securities, that is risk free rate RF 10%, CAPM model must be used. அதாவது RM 15% கொடுத்துட்டாங்க, பீட்டா கொடுத்துட்டாங்களா. அப்போ நம்ம கேஇ கால்குலேட். அப்போ இங்க என்ன சொன்னாங்க, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 36 சொல்றாங்க. ஸோ ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் கேட்குறாங்க. ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் இஸ் நத்திங் பட் கார்டன்ஸ் பிரைஸ் ஆர் இன்ட்ரின்சிக் பிரைஸ். ஓகேவா, கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணதான் சொல்றாங்க. அப்போ 4 அப்போ நம்ம கேஇ கால்குலேட் பண்றோம் CAPM யூஸ் பண்ணி. அடுத்து D0 into 1 plus G, அடுத்து KE growth rate. அப்போ 48 தான் நம்மளோட இன்ட்ரின்சிக் பிரைஸ். ஸோ அங்கே அடுத்து கேட்குறாங்கன்னா would you advise purchasing the share? ஏன் இப்போ என்னன்னா traded at 36, பட் மேக்ஸிமம் அது 48 கொடுக்கலாம். எஸ், ஐ வுட் சே purchase that price, purchase that share அப்படின்னு, பிகாஸ் the share is undervalued as market price is 36, which is lower than the intrinsic value. The share is worth buying. ஸோ அடுத்து இருக்க கொஸ்டின் 44 வந்து நமக்கு ஒரு ஓவரால் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கொஸ்டின் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரிவிஷன் சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ, தட் இஸ் ஆர்எம் அண்ட் ஆர்எஃப். ஸோ இது வந்து ஆர்எம், இது வந்து ஆர்எஃப். ஜஸ்ட் பெய்டு டிவிடெண்ட்டாங்க, நல்லதால பிரச்சனையே இல்லை. ஸோ இட் வில் பி அஷ்யூம்ட் அஸ் D0. growth rate கொடுத்துட்டாங்க, பீட்டா கொடுத்துட்டாங்க 1.2. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குலிபிரியம் பிரைஸ் கேட்குறாங்க. ஈக்குலிபிரியம் பிரைஸ்னா கார்டன்ஸ் பிரைஸ் தான். அதுக்கு முன்னாடி நான் கேஇ கால்குலேட் பண்ணுவேன். ஆர்எஃப் பிளஸ் மார்க்கெட் ப்ரீமியம் இன்டூ பீட்டா கால்குலேட் பண்ணால் எனக்கு 13.8. அப்போ நான் கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் D0 into 1 plus G by KE minus G, எனக்கு 1.47 தான் ஈக்குலிபிரியம் ப்ரைஸாக வருது. அப்போ எனக்கு இந்த பாயிண்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எக்ஸமைன் த சேஞ்ச் இன் பிரைஸ் இஃப் மார்க்கெட், இங்க நல்லா நோட் பண்ணிக்கிட்டா, மார்க்கெட் ரிஸ்க் ரேட்னு சொல்ல, மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். அப்பனா இங்க என்னன்னா ரிஸ்க் ப்ரீமியம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, மார்க்கெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகல. பட் இந்த இடத்துல உனக்கு குழப்பமே வரும், நீ என்னடா சொல்ற, இங்க மார்க்கெட் ரேட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் கொடுத்துருக்காங்க, பட் இங்க மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம்னு சொல்லியிருக்காங்க, குழப்பதே அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அதுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அங்கேயே தப்பு பண்ணியிருக்கேன் பாரு. இங்க வந்து ரிஸ்க் இன் மார்க்கெட் ரேட் பை, நான் எழுதுனது இங்கே தப்பு. ஆக்சுவலா இங்க வந்து ரிஸ்க் இன் மார்க்கெட் ரேட் கிடையாது, ரிஸ்க் ப்ரீமியம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்னன்னா 9% பிளஸ் இங்க 15% போட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 13% இருக்கு. நான் இங்க இது என்ன அஷ்யூம் பண்ணா, நான் வந்து இந்த மார்க்கெட் ரேட்னு அஷ்யூம் பண்ணி பிளஸ் 2% போட்டு 15% நான் போட்டேன். பட் ஆன்சர் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. பட் என்னன்னா இங்க கொடுத்துருக்கிறதே மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். அப்படி இங்க எப்படி கால்குலேட் பண்ணனா, 13 ஒரிஜினலா இருக்கு, -9 போட்டுரு. ஓகேவா, இது கூட ஒரு 4 சாரி எத்தனை பர்சன்டேஜ், எஸ் 2%, இது கூட பிளஸ் 2% அப்படின்னு போடு. ஸோ இதுவும் பர்சன்டேஜ்ல உனக்கு கூட ஜஸ்ட் 2ன்னு போட்டாலும் கூட ஓகே தான். ஸோ ஏன்னா எல்லாமே பர்சன்டேஜ்ல போது பர்சன்டேஜ் பிளஸ் பர்சன்டேஜ் ஆட் தான் ஆகும், உனக்கு வந்து பர்சன்டேஜ் மாதிரி மல்டிப்ளை ஆகாதுல்ல. ஸோ அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா உனக்கு 13 - 9 4%. அப்போ 4 + 2 6% வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே எஃபெக்ட் தான் உனக்கு, 15 - 9 6%. அதனால தான் உனக்கு கடைசி ஆன்சர் கரெக்டாக வந்துருக்குது. பட் நல்லா நோட் பண்ணிக்கோ, மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் தான் இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகல. புரியுதா? ஸோ 16.2%. ஸோ ரிமெம்பர், பர்சன்டேஜ் பிளஸ் பர்சன்டேஜ், அதான் இங்க நான் சொன்ன பார்த்தியா, இதுவும் பர்சன்டேஜ்ல தான் இருக்கு, இந்த 12% பர்சன்டேஜ்ல தான் இருக்கு. இட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் அடிஷன். பட் ஒரு ஜென்ரல் நம்பர் பிளஸ் பர்சன்டேஜ்னா இப்படி இருக்கும். இப்போ இங்க 15, இங்க வந்து ஜென்ரலா வெறும் நம்பர் மட்டும் இருக்குது, இங்க பர்சன்டேஜ் இல்லாம வெறும் 15 பிளஸ் 2% அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்டே வேற. 15 பிளஸ் 2%னா 15.3 இஸ் ஈக்குவல் டு 15.3 அப்படின்னு வரும். பட் இங்க 15% பிளஸ் 2%னா அதோட எஃபெக்டே வேற, இட் இஸ் ஈக்குவல் டு 17%. புரியுதா? அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம்.
பர்சன்டேஜ் தான் நார்மல் அடிஷன். பட் நம்பர் பிளஸ் பர்சன்டேஜ் இதுதான் நம்பர் பிளஸ் பர்சன்டேஜ்ங்கிறது இங்க நான் கொடுத்துருக்கேன் பாத்தியா, நம்பர் பிளஸ் பர்சன்டேஜ். அது வந்து வேற மாதிரி இருக்கும், திங்க் பண்ணிக்கோ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க, நம்மளோட சிஏ மார்க்ஸ் வந்து 60%ல இருந்து 60% கூட 10% இன்க்ரீஸ் ஆனா நம்ம 70%. பட் அதுவே 60%ல என்ன 418 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு 800 மார்க்ஸ், அதோட 60% 480. 60% பிளஸ் நம்ம ஆக்சுவலா 60% ஸ்கோர் பண்ணிருக்கோம். யோர் மார்க்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ் பை 10%னா நம்மளோட எல்லா மார்க்கும் 70% ஆயிரும். பட் இப்போ நம்ம வந்து 480ல வந்து உனக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணா 480 பிளஸ் 48 which is equal to 528. ஸோ அதோட எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ அதனால தான் சொல்றேன், ரிஸ்க் ப்ரீமியம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உனக்கு இதுதான் ரிஸ்க் ப்ரீமியமோட ஃபார்முலா. அப்போ அதுல 2% இன்க்ரீஸ் ஆகுது. இன்டூ 1.2 போட்டா உனக்கு 16.2. ஸோ இப்போ மார்க்கெட் அப்போ 16.2 வந்து கேஇயா இருந்தா எனக்கு என்ன மார்க்கெட் ப்ரைஸ்? அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா கேஇ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால பிரைஸ் குறைஞ்சிருச்சு. நம்ம இங்க மேல பார்த்தோம்னா 31.47, ஏன்னா இங்க 13.8% கேஇ, பட் இங்க வந்து 16.2% கேஇ ஆயிடுச்சு. அப்போ கேஇ இன்க்ரீசஸ், therefore மார்க்கெட் பிரைஸ் ரெடியூசஸ். ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் இன் டிவிடெண்ட்ஸ், அதாவது ஜி வந்து மாறுதாமா. அப்போ சிம்பிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரோத் ரேட் இன்க்ரீசஸ் டு 10%னா இது 2 இன்டூ 1.1. இங்க வந்து நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதைத்தான் நீ எடுக்கணும். மேல ஒன்று இந்த சம்முக்கு நீ ஒரு கேஇ கால்குலேட் பண்ணி இல்லை, அதைத்தான் எடுக்கணும். ஐயோ கசகசம் பண்றானே. இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு நீ ஒரு கேஇ கால்குலேட் பண்ணிருப்பீல, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கொஸ்டின் கொடுத்து கால்குலேட் பண்ணி இங்க ஒரு கேஇ கால்குலேட், அதை எடுத்துக்கூடாது. ஸோ இந்த 13.8 தான் எடுக்கணும். அதுதான் இங்கேயும் போட்டிருப்பேன், ஒரிஜினல் கேஇ தான் எடுக்கணும், தப்பான கேஇ எடுத்துக்காது. ஸோ அதை வச்சு நீ கோல்டன் ஃபார்முலா போட்டீங்கன்னா க்ரோத் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ், தட் இஸ் பீட்டா பிகம்ஸ் 1.3. அப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் அதுக்கப்புறம் எழுதியிருக்கேன். அப்போ 9% + 4% இன்டூ 1.3, அப்போ கேஇ வந்து எனக்கு 14.2. அப்போ 2 இன்டூ 1.07 ஒரிஜினல் க்ரோத் ரேட். புரியுதா? ஒரிஜினல் க்ரோத் ரேட். இங்க ரிவைஸ்டு கேஇ 14.2ங்கிறது எனக்கு ரிவைஸ்டு கேஇ அட் ஒரிஜினல் க்ரோத் ரேட் 27.92. தட்ஸ் இட். பீட்டா இன்க்ரீசஸ், பிரைஸ் இன்க்ரீஸ். ஏன்னா பீட்டாங்கிறது ரிஸ்க் ஃபேக்டர், ரிஸ்க் அதிகமானா பிரைஸ் வந்து குறையும். ரிஸ்க்னா என்ன, உனக்கு இதுதானே கேஇ தானே. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 13.8ல இருந்து 14.2 ஆயிடுச்சுன்னா பீட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா கேஇ ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும்.